ஹலோ. 2026 preliminary எக்ஸாமினேஷனை நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். The examination was really difficult, but still there are sufficient amount of questions to score in this examination. இந்த எக்ஸாமினேஷனை பற்றின கொஸ்டின்ஸ் சார்ந்த என்னுடைய அபிப்பிராயம், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் நம்முடைய கோர்ஸ் நோட்ஸ்ல எத்தனை வந்திருக்கு அப்படின்றதும் பார்க்கலாம், எந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்க்கலாம், அப்புறம் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற 3 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓவராலா கொஸ்டினை வந்து நான் ஏபிசிடி அப்படின்னு 4 சீரீஸ் இருந்தாலும் நான் வந்து ஐ ஹாவ் ரீஅரேஞ்ச் த கொஸ்டின்ஸ் இன் அன் ஆர்டர் விச் இஸ் இன் அக்கார்டன்ஸ் டு அவர் கோர்ஸ். நம்ம கோர்ஸ்ல இந்த சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம எங்க கவர் பண்ணியிருக்கோம், அந்த கொஸ்டினை நம்ம கோர்ஸ் மெட்டீரியலை வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஐ ஹாவ் அரேஞ்ச் இட். 45 கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா நம்முடைய நோட்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஹிட், பர்ஃபெக்டா வேர்ட் பை வேர்ட் மேட்ச் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்தது, நம்ம எத்திக்ஸ்ல சொல்லி கொடுத்த விஷயம், அந்த கிளாஸஸ்ல இருந்த கண்டென்ட், அப்புறம் வந்து எலிமினேஷன் டெக்னிக், இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி ஒரு 12 கொஸ்டின்ஸை வந்து நீட்டா சால்வ் பண்ணலாம். ஸோ 55 + 12 உங்களுக்கு 57 கொஸ்டின்ஸ் வந்து கிளீனா ஆன்சர் பண்ண முடியும். பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆப்டிடியூட் இந்த தடவை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆப்டிடியூட்ல இருந்து வந்தது. இந்த கொஸ்டினையும் நாம எத்திக்ஸ் கிளாஸஸ்ல சொல்லியிருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணி உங்களால டெஃபினட்டா இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓவராலா 60 கொஸ்டின்ஸ் கம்ஃபர்டபுளா ஆன்சர் பண்ணலாம். 40 கொஸ்டின்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க 50-50 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி ஓரளவுக்கு யூ கேன் நேரோ டவுன் த ஆப்ஷன்ஸ். த ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் வந்து சுத்தமா கையே வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு 20 கொஸ்டின் இருக்கு. அதுலயும் நாம எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஏரியா: ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி. இதுல ஜியாகிரபி கொஞ்சம் வல்னரபிளாவே இருந்தது, உங்களை வந்து மிஸ்லீட் பண்ற மாதிரி. பட் ஸ்டில் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் இட். பாலிட்டி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸே ரொம்ப குறைவு. அப்படி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கூட டைரக்டா உங்களுக்கு பாலிட்டியில இருக்கக்கூடிய நாலேஜை செக் பண்ணல, ஆனா நீங்க மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் கரெக்டா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பாலிட்டி வந்து கொஸ்டின்ஸ் வந்து டெப்தா இருந்தது. ஹிஸ்டரி பேத்தட்டிக். ஓகே, ஹிஸ்டரியில இன்ஃபேக்ட் வி ஆர் வெரி ஸ்ட்ராங். நம்ம அகாடமியில இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஒரு சில கொஸ்டின்ஸை தான் அட்டன் பண்ண முடிஞ்சதே தவிர்த்து மீதி இருக்கிற கொஸ்டின்லாம் மோர் ஆஃப் இன்டர்பிரிட்டேட்டிவ் ஆர் டீப் நாலேஜ் பேஸ் பண்ணி போயிருக்கு. சில கொஸ்டின்ஸ் வந்து இட் வாஸ் ஹைடிங் சம்வேர் எல்ஸ். அது வந்து எந்த லாஜிக்ல யூபிஎஸ்சி கேட்டாங்க அப்படின்றதே தெரியல. நமக்கு ஹோப் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஏரியா வந்து எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். வாட் எவர் த கேஸ் மே பி, we always try to be strong in history, geography, polity, economy and current affairs. So இந்த தடவை எக்கானமி நமக்கு சஃபிஷியண்டா கை கொடுத்துருக்கு, ஃபாலோட் பை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிட்டி அண்ட் தென் ஜியாகிரபி. ஹிஸ்டரி வந்து ரொம்ப பாசிவா தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நம்ம இப்ப வந்து வில் கெட் இன் டு த கொஸ்டின்ஸ் அண்ட் வி வில் சி how that question got reflected in our presentation. Okay, உங்களுக்கு தெரியும் நம்முடைய என்டையர் கோர்ஸ்ல வந்து we have used close to 7,000 presentation slides specifically prepared from taking notes from various study material. அதாவது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு, என்சிஆர்டி, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம். அதனால நம்ம நோட்ஸ்ல இருந்து மிஸ் ஆச்சுன்னா நீங்க கவலையே படாதீங்க, அந்த கொஸ்டின் யாராலையும் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே சொல்றது உண்டு. அது இப்பவும் சொல்றேன், நம்ம நோட்ஸ்ல இருந்து வெளியில வந்த கொஸ்டின்ஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம நோட்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க தப்பா அட்டன் பண்ணிடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். ஓகே, நவ் வி வில் மூவ் ஆன். இஃப் யூ சி, ஒரு கொஸ்டின் வந்து ஜியாகிரபில கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ட்ரெடிஷனலா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இந்தியா பொலிட்டிக்கல் ஜியாகிரபில இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். நம்முடைய என்டையர் கோர்ஸ்லயே ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இந்தியா பொலிட்டிக்கல் ஜியாகிரபி. மூணு கிளாஸஸ் இருக்கும். அதுல 3 hours கிளாஸ், ஈச் கிளாஸ் வித் 1 hour டியூரேஷன். அதை பார்த்து முடிக்கும் போது ஆல் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஆல் த 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ். ஒரு ஸ்டேட்டும் எவ்வளோ பார்டர் ஷேர் பண்றாங்க, எத்தனை ஸ்டேட்டோட பார்டர் ஷேர் பண்றாங்க, ஃப்ரான்டியர் ஸ்டேட் எது, கோஸ்டல் ஸ்டேட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்கோம். அதுல நம்முடைய 2 ஸ்லைட் நம்பர் 22 and 52 அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை கம்ஃபர்டபுளா சால்வ் பண்ணிடலாம்.
Uttar Pradesh shares a boundary with highest number of other Indian states. இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா you can able to see that அதையே தான் நான் சொல்லியிருக்கேன். உத்தர் பிரதேஷ் ஷேர்ஸ் பவுண்டரி வித் மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா the Rajasthan shares the longest international border among all Indian states அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க கீழே பாருங்க ஃப்ரான்டியர் ஸ்டேட்ஸ் உடைய பவுண்டரியை நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் டுகெதர் 3176 கிலோமீட்டர், ஃபாலோட் பை வெஸ்ட் பெங்கால், ஃபாலோட் பை அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் தான் ராஜஸ்தான். ஸோ அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா you can able to see that Sikkim is the only state that shares its boundary with just one another Indian state அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்முடைய நோட்ஸை கவனிங்க இந்த இடத்துல. if you see here சிக்கிம் அண்ட் மேகாலயா, இங்க கீழே இருந்து இந்த ரெண்டாவது விஷயத்த பாருங்க. சிக்கிம் அண்ட் மேகாலயா ஷேர்ஸ் பார்டர் வித் ஒன்லி ஒன் ஸ்டேட். அதாவது சிக்கிம் வந்து வெஸ்ட் பெங்கால் கூட மட்டும்தான் பார்டர் ஷேர் பண்ணும், வேற எந்த ஸ்டேட்ஸ் கூடவும் பார்டர் ஷேர் பண்ணாது. மேகாலயா வந்து அஸ்ஸாம் கூட மட்டும்தான் பார்டர் ஷேர் பண்ணும், வேற எந்த ஸ்டேட்ஸ் கூடவும் பார்டர் ஷேர் பண்ணாது. பட் தேர் ஆர் செவரல் ஸ்டேட்ஸ் விச் ஷேர்ஸ் பார்டர் வித் 2 other ஸ்டேட்ஸ் லைக் கோவா. ஓகே, அந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ் இருக்கு. பட் மேகாலயா சிக்கிம் மட்டும் ஒரே ஒரு ஸ்டேட் கூட தான் பார்டர் ஷேர் பண்ணோம். ஸோ அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இட் இஸ் ராங். ஓகே, ஸோ சிக்கிம் இஸ் ஒன்லி ஸ்டேட் தட் ஷேர்ஸ் இட்ஸ் பவுண்டரி வித் ஜஸ்ட் ஒன் அனதர் இந்தியன் ஸ்டேட்ன்றதும் ராங். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இங்க இவங்க கேட்டிருக்கிறது வந்து விச் ஆஃப் த statements are not correct ன்னு தான் கேட்டிருக்காங்க. So 2 and 3 is not correct. Answer option is C. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்முடைய நோட்ஸ்ல இருந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பல வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நோட்ஸ் தான். ரெகுலரா அப்டேட் மட்டும் தான் பண்ணுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது அப்டேட் மட்டும் தான் பண்ணுவோம். அதனால இந்த நோட்ஸ் எல்லாமே டவுன்லோடபிள் ஃபார்மேட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏற்கனவே இருக்கும். அதனால மற்ற சில சீப் அகாடமிஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் வந்த பிறகு அந்த இன்ஃபர்மேஷனை இன்க்ளூட் பண்ணிலாம் நான் காட்டல. தீஸ் நோட்ஸ் ஆர் ஆல்ரெடி அவைலபிள் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தே ஆர் வெரி வெல் அவேர் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் தே கேன் ஏபிள் டு ஈஸிலி ஆன்சர் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நவ் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, there are no article in the Constitution of India that specifies that Constitution of India will be officially called the Constitution of India. அதாவது Constitution of Indiaவை Constitution of Indiaன்னு கூப்பிடுறதுக்கு அங்க நம்ம கிட்ட எந்த ஆர்டிக்கலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ரிப்பீல்டுன்னு எந்த ஆர்டிக்கலும் சொல்லலை. There is no article in the Constitution of India that mentions 26th January 1950 as a date of commencement of the Constitution அப்படின்னு சொல்லலன்னு கொடுத்துருக்காங்க. You see, I feel very proud on this particular question because நம்முடைய பாலிட்டி கிளாஸ்ல வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 22 பார்ட்டையுமே நம்ம டீட்டெயில்டா கவர். ஓகே, 22 பார்ட்ஸ்ன்னும் போது பார்ட் 22வும் கவர் பண்ணுவோம். நாட் டு மென்ஷன் பார்ட் 4A, பார்ட் 14A, ஓகே, அதுக்கப்புறம் பார்ட் 9A அண்ட் 9B. இது இல்லாம மீதி இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் கூட நம்ம கிளீனா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்முடைய பாலிட்டி கிளாஸ்ல. அந்த மாதிரி பார்ட் 22வை வந்து நான் எந்த இடத்துல கவர் பண்ணிருக்கேன்னா, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃபுல்லா கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ண பிறகு பார்ட் 22ல என்னென்ன ஆர்டிகல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டீடைல்டா கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அதுல ஐ ஹவ் கிளியர்லி மென்ஷன்ட் திஸ். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 393ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். You can able to see this in this place. இங்க ஆர்டிகல் 393 லக்ஷ்மிகாந்த் புக்லயே இது எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா, ஆர்டிகல் 393 போட்டு ஷார்ட் டைட்டில்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ரெலவென்ஸை சொல்லவே இல்லை. அப்புறம் ஆர்டிகல் 394, 395ல என்னென்ன ஆக்ட் ரிப்பீல் ஆகுது, என்னென்ன எப்படி கான்ஸ்டிடியூஷன் கமெண்ட்ஸ் ஆகுதுன்றத நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்களே தவிர்த்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை கொடுக்கல. இப்ப நம்முடைய நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே there is no article கொடுத்துருக்காங்க. ஆனா ஹியர் there is article. அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அதுக்கப்புறம் 26th date January 1950 இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து கமெண்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்றதும் இருக்கு. அப்புறம்
ஆர்டிகல் 395 repeals Indian Independence Act and the Government of India Act 1935. இதுவும் இருக்கு. So all the three statements are incorrect in the question. So the answer option is B. There are no correct statement in this question. Answer option is B. Next question. இதுவும் வந்து பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின். ஆனா ரொம்ப வித்தியாசமா இந்த தடவை யூபிஎஸ்சி இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அது நம்ம எப்படின்றது நம்ம பார்க்கலாம். X was addressing a seminar on the meaning of the term law as provided under Article 13. அதாவது ஆர்டிகல் 13ல லா அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் என்னது அப்படின்றத பத்தி தான் ஒரு எக்ஸும் ஒய்யும் டிஸ்கஸ் பண்ற மாதிரியும் அதுல எக்ஸ் சில விஷயத்தை அக்ரி பண்ணிக்கிறாரு, ஒய் சில விஷயத்தை எக்ஸ்ட்ராவா சொல்றாரு, எக்ஸ் அதை அக்ரி பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நெட் இந்த கொஸ்டின் எந்த விஷயத்த அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுதுன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 13 டெஃபினிஷன் படி லா அப்படின்னா என்னது அப்படின்றது தெரியுமா தெரியாதா அப்படின்றதுதான் கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஒரு புதுசா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வே தே ஹேவ் ஆஸ்க்ட் த கொஸ்டின்ஸ். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் கம் இன் த ஃபியூச்சர் ஆஸ் வெல். ஸோ வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட், ஹேவிங் அ ஹை கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இது வந்து நம்முடைய பிரசன்டேஷன் ஸ்லைட். ஆர்டிகல் 13 வந்து டைசெக்ட் பண்ணி ஒன்னொன்னா சொல்லியிருக்கோம். டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் ஆங்கிள் என்னது, டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி ஆங்கிள் பார்த்திருக்கோம். அப்புறம் லானா என்னது, லா இன் ஃபோர்ஸ்னா என்னது, ரெண்டுமே கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. 3A லாவுடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கிளாஸ் 3B வந்து லா இன் ஃபோர்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா நம்ம கிளாஸ்ல பேசியிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த கிளாஸை வந்து கவனிங்க. Clause 3A, the law includes any ordinance, order, bylaw, rule, regulation, notification, custom or usage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க அதே விஷயம் தான் பாத்தீங்கன்னா வையும் சொல்றாரு, custom and usage அப்படின்ற அந்த விஷயம் வந்து it should be part of it அப்படின்ட்டு he have mentioned it. So the answer for this question is the view of only Y is correct. Answer is D. இந்த கொஸ்டின் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டிருந்தாலும் இது வந்து பேசிக் விஷயத்தை தான் கேட்டிருக்கு. ஸோ நம்முடைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாராலும் இந்த கொஸ்டினை வந்து ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணிருக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒன்று பார்க்கலாம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பத்தி லாஸ்ட் இயரும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்பவும் இதே ஸ்லைடை காமிச்சுதான் நம்மளுடைய ஸ்லைட்ல இருந்து இந்த ஆன்சர் கீ வந்திருக்கு, சாரி இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் 2026ல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பத்தி ஒரு கொஸ்டின் வந்தபோது நான் ரிவிஷன் கிளாஸஸ், நம்ம ஜூம்ல ரிவிஷன் கிளாஸஸ் நடத்தணும் பாத்தீங்களா, அதுல வந்து ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் தட் இதை பத்தி சீரியஸ்ல கேட்டிருக்காங்க, ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க, இவங்க கேட்ட எல்லா விஷயமுமே இருக்கு. எம்பிஏ இஸ் கால்குலேட்டட் பை ஆல்கைர் ஃபாஸ்டர் மெத்தடாலஜி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோ இந்த இடத்துல அதுக்கான ஆன்சர் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆல்கைர் ஃபாஸ்டர் மெத்தடாலஜி. எம்பிஐ கால்குலேட்டட் பை நித்தி ஆயோக் ஹேஸ் 12 இண்டிகேட்டர்ஸ். இப்ப இந்த இடத்துல நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 12 இண்டிகேட்டர்ஸ் வரும். பட் ஒரிஜினலா இருக்கக்கூடிய மெத்தடாலஜில வந்து ஒன்லி 10 தான் இருக்கும். நித்தி ஆயோக் வந்து 2 விஷயத்த எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. அதை மட்டும் நான் கலர் ஷேட் மாத்திருக்கேன் பாருங்க. இந்த கலர் ஷேட்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்டர்னல் ஹெல்த், அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட், இது ரெண்டுத்துடைய கலர் ஷேடு பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து புரியும். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி கிளாஸ்ல நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். இது ஜென்ரலான மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல கிடையாது. இட் இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் பார்ட் ஆஃப் நித்தி ஆயோக். அதே விஷயத்தை தான் இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல maternal health and bank account are common indicators in the MPA of நித்தி ஆயோக் and MPA of UNDP அப்படின்னு ரெண்டுத்துக்கும் காமன் சொல்லியிருக்காங்க. நான் கிளாஸ்ல நான் என்ன சொன்னேன், இது வந்து நித்தி ஆயோக் கால்குலேட் பண்றதுல மட்டும்தான், அதனாலதான் இந்த ரெண்டுத்துக்கும் நான் வேற கலர் ஷேடு கொடுத்துருக்கேன். பிளஸ் இங்கேயும் அதே விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஓகே, குளோபல் எம்பியில 10 ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஐ ஹவ் மென்ஷன்டு. ஸோ எக்ஸாக்டா நம்ம கிளாஸ்ல என்ன பேசணுமோ அதே விஷயத்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் A 1 and 2. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நெக்ஸ்ட்
Consider the following statements about non-banking financial companies in India. இந்த என்பிஎஃப்சி பத்தி நம்ம வந்து மல்டிபிள் இடத்துல நம்முடைய கோர்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். அதுல டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸ்ல வந்து என்பிஎஃப்சிஸ் பத்தி டீட்டெயில்டா பேசியிருக்கோம். இது இல்லாம இன்சிடென்டலா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் கிளாஸ், அப்புறம் பேங்கிங் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிளாஸ்லயும் என்பிஎஃப்சி ஆர்பிஐ ரெகுலேஷன் கிளாஸ்லயும் என்பிஎஃப்சி பத்தி நம்ம பேசியிருக்கோம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்லைடு வந்து I have taken it from the DFI presentation, Developmental Financial Institutions. கீழே இருக்கு பாத்தீங்களா டிஐசிஜிசி ஸ்லைட நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பிரசன்டேஷன்ல இருந்து எடுத்திருக்கேன். எந்த சேஞ்சும் பண்ணல, அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் நான். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, என்பிஎஃப்சி cannot accept demand deposits அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்க நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்க, இத என்பிஎஃப்சி cannot take demand deposit. அதுக்கப்புறம் they cannot issue checkbook. ஓகே, இங்க பாருங்க NBFC's form of payment and settlement system can issue checkbook ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், cannot issue checkbook அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ all the NBFCs operating in India have to be registered with the Reserve Bank of India. இதுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ஸ்பெசிபிக்கா சில என்பிஎஃப்சிஸ் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எல்லா என்பிஎஃப்சியும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் தே ஹாவ் தேர் ஓன் ரெஸ்பெக்டிவ் ரெகுலேட்டர்ஸ். அதை தான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் என்பிஎஃப்சி ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ, some are regulated by other entities such as SCBI, IRDI அப்படின்னு இங்க கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டிஐசிஜிசி உடைய கவரேஜ் இதுக்கு கிடைக்குமா அப்படின்னா, டிஐசிஜிசி பத்தி நான் தனியா ஒரு கொஸ்டின் எதிர்பார்த்தேன் இந்த வருஷம், ஆனா அப்படி வரல. இங்க பாருங்க டிஐசிஜிசி கீழே பாருங்க டஸ் நாட் கவர் அதுல என்பிஎஃப்சி டெபாசிட்ஸ். ஓகே, இந்த பாட்டம் ஏரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் இஸ் A 1 and 4. நம்முடைய ஃபுல் கொஸ்டின் இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லா கொஸ்டினுக்குமே ஃபுல் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் லைன் பை லைன், வேர்ட் பை வேர்டு நம்முடைய பிரசன்டேஷன்ல இருக்கு. The proof is in front of you. நெக்ஸ்ட் நான் ஏன் இதை சொல்றேன்னா, really I feel proud about this particular factor our institute is doing. No other academy can show this kind of reflections. எங்கேயாவது அங்கிருந்து ஒரு விஷயம் இங்கிருந்து ஒரு விஷயம் எடுத்து கொடுக்கலாமே தவிர்த்து, நீங்க வந்து நியர்லி 50 கொஸ்டின்ஸ் ஆர் 50+ கொஸ்டின்ஸை இவ்வளோ அக்யூரேட்டா நம்முடைய கோர்ஸ் கண்டென்ட்ல இருந்து கொடுக்க முடியாது. ஓகே, பிகாஸ் they just refer books saying that you people study, they don't create this kind of content. But however I feel proud about that particular part. Next பார்ட்டுக்கு போவோம். இந்த இடத்துல 4 கமிட்டி கொடுத்து அந்த கமிட்டியினுடைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த 4 கமிட்டியுமே நம்முடைய நோட்ஸ்ல வெவ்வேறு இடங்கள்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்ப்போம். இப்ப இஃப் யூ சி தட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ல வந்து நான் வந்து என்ன சொன்னேன், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த தடவை அப்படின்னு நம்ம கிளாஸ்ல சொன்னோம்னா, இப்ப இங்க பாருங்க ஆர்பிஐ உடைய மலேகாம் கமிட்டி ரெக்கமெண்டட் அ ஃப்ரேம் ஒர்க் டு ரெகுலேட் MFI மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். 4th ஐட்டம் பாருங்க, YH Mallegam Committee preparing a roadmap for reforms in microfinance sector. Okay, next விஷயம், மானிட்டரி பாலிசி கமிட்டி பத்தி பேசும்போது என்ன சொன்னேன், இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியே உர்ஜித் பட்டேல் கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் தான் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன்னா. ஸோ இஃப் யூ சி தட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உர்ஜித் பட்டேல் ரெக்கமெண்டட் எஸ்டாப்ளிஷிங் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஆனா இங்க உர்ஜித் பட்டேலை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, ரோட் மேப் ஃபார் ஹவுசிங் செக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே, நடுவுல இருக்கிற ஸ்லைட் பாருங்க, டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிளாஸ்ல இருந்து இதுல மல்ஹோத்ரா கமிட்டி பத்தி சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ரிலேட்டட் டு இன்சூரன்ஸ். ஓகே, இங்க கவனிச்சீங்கன்னா மல்ஹோத்ரா கமிட்டி இன்சூரன்ஸ். ஆனா இந்த மல்ஹோத்ரா கமிட்டியை செட் பண்ணும்போது ஐஆர்டிஏ இன்ஸ்டிடியூஷனே ஃபார்ம் ஆகல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இட் பிகம்ஸ் ராங். ஸோ குப்தா கமிட்டி டெரைவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கும், மலேகாம் கமிட்டி விச் இஸ் ரிலேட்டட் டு மைக்ரோ ஃபினான்ஸும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நீங்க கேட்கலாம், சார் இப்ப இந்த மல்ஹோத்ரா கமிட்டியை வந்து எப்படி செட் பண்ணாங்க என்னதுன்றதே நமக்கு தெரியாதுன்னும் போது எப்படி சார் இந்த கொஸ்டினை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ணிருக்க முடியும் அப்படின்னா, யூசி உர்ஜித் பட்டேலை வச்சு நீங்க 3 எலிமினேட் பண்ணுங்க, 4 இன்க்ளூட் பண்ணுங்க மலேகாம் கமிட்டியை வச்சு, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போவோம். பினான்சியல் மார்க்கெட்ஸ்ல கிரவுட் ஃபண்டிங் பத்தி நான் கிளாஸ் எடுத்தேன். அந்த கிரவுட் ஃபண்டிங்கை பத்தி நான் பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, 2 ரொம்ப எளிமையான எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபர்ஸ்ட் விஷயம், சின்ன கவுண்டர் படத்துல
மொய் விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ பண்ணுவாங்க. அதுதான் கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரீசெண்டா இந்த பரிதாபங்கள் யூடியூப் சேனல் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக அந்த கோபி சுதாகர் வந்து ஒரு த்ரூ அ பர்சன் கிரவுட் ஃபண்டிங் பண்ணாங்க, வீடியோ இது பண்ண. ஆனா அது வந்து இட் பிகேம் ஃப்ராடுலண்ட் அப்படின்னு அந்த எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்லயே இந்த ஃபேர் சென்ட், ரங் தே, கெட்டோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் மக்களுக்காக வந்து கிரவுட் ஃபண்டிங் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான காசை கொடுத்துட்டு மீதியை வந்து அவங்க கமிஷனா எடுத்துப்பாங்க அவங்களுடைய ஒர்க்குக்கு அப்படின்றத சொல்லி கிரவுட் ஃபண்டிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸ்லைட் நம்பர் 79, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். எக்ஸாக்டா அதே விஷயத்தை தான் இங்க கொடுத்துருக்காங்க. Crowdfunding is solicitation of funds, small amount and from multiple investors through web-based platform or social networking sites. Okay. Small medium enterprises-க்கு இது ஒரு alternative funding method. அவங்க ஒரு நல்ல பிசினஸ் வச்சிருக்காங்க, நல்ல தாட் ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்க கிரவுட் ஃபண்டிங் மூலமா சீப் ஃபண்ட்ஸை வந்து அவங்களால கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் இங்க லோயர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வித்தவுட் அண்டர்கோயிங் ரிகரஸ் ப்ரொசீஜர்ஸ். Yes. So answer is C, both 1 and 2. This question is very well covered in our class. Next, நாம வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்லயே ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் பத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாவே நம்ம கொஸ்டினை வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் பத்தி ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லும்போது எம்எஸ்எம்இ ஆக்டை வச்சும் ஐ டோல்ட் யூ சர்டன் எக்ஸாம்பிள்ஸ். இப்ப அந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் வரும்போது ஐ எக்ஸ்பிளைன் யூ அபவுட் M1, இன்வாய்ஸ் ஸ்மார்ட், RXIL. மூணே இன்ஸ்டிடியூஷன் தான் ட்ரெட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். அதுல M1 எக்ஸ்சேஞ்சும் வந்து ஒரு முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நம்ம இது பிரசன்டேஷன் ஸ்லைட், இது ஏற்கனவே போட்டது அப்படியே இருக்கு. இதுல கவனிச்சிங்கன்னா M1 exchange provides collateral based loans to MSME. M1 exchange என்ன பண்ணுவாங்க, லோன் கொடுக்க மாட்டாங்க. ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுடைய அன்கிளியர்டு பில்லை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்துட்டு பில் பர்ச்சேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ தே வில் டிஸ்கவுண்ட் த பில் அண்ட் பர்ச்சேஸ் த பில். தே டோன்ட் கிவ் லோன். ஸோ இட் இஸ் அ டிரான்சாக்ஷன், நாட் அ லோன். M1 exchange is a facility of discounting of invoices. Yes, 2 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் M1 exchange functions as credit rating agency for MSME. கிடையவே கிடையாது. அவங்களுக்கும் கிரெடிட் ரேட்டிங்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் சார் சம்பந்தம் இல்லை அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆகணும்னா அதை யாரு ரெகுலேட் பண்ணணும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டர் CIC, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி ஆக்ட்ல ரெகுலேட் பண்ணணும். M1 எக்ஸ்சேஞ்சில் அந்த மாதிரி ரெகுலேட் பண்ணதான் நான் எப்பயாவது கிளாஸ்ல சொல்லியிருக்கேனா? இல்லை. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு. ஆன்சர் இஸ் B2 ஒன்லி. நெக்ஸ்ட், which of the following statements about rare earth elements and critical minerals rare earth elements இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்குன்றது எனக்கு ஒரு மன வருத்தம். அதுல இருந்து நிறைய கொஸ்டின் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஸ்டில் விடுங்க. நம்முடைய எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல MMDR ஆக்ட், அந்த ஆக்டை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் எடுத்திருப்போம். அதுல ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்னா என்னது, அப்புறம் வந்து அதனுடைய யூசஸ் என்ன, சோர்சஸ் என்ன, மினரல் ஓர் என்னது, அப்புறம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்னது, கிரிட்டிக்கல் மினரல்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அப்புறம் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதர் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் வித் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸை பத்தி நான் கிளாஸ்ல டீட்டெயிலாக எடுத்திருந்தேன். வேல்யூ ஆடட் செஷன்ஸ்லயும் நம்ம வந்து ரிவிஷன் டைம் பீரியட்ல we underwent this one. அதுல நான் தெளிவா சொன்னேன், ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ன்றது 17 எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க 17 ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4th பாயிண்ட், ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஆர் எ செட் ஆஃப் 13 மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 13 அப்படின்னும் போதே திஸ் பிகம்ஸ் ராங். ஸோ 4 வந்து வெளியில போயிடுது ஆட்டோமேட்டிக்கா. திஸ் காட்ஸ் எலிமினேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மாடர்ன் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன். அந்த 4 போன உடனே 2வும் போயிடுது. ஸோ அதனால நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா 2வும் ராங் தான். சைனாக்கு அப்புறம் நம்ம தான் அதிகமான ப்ரொடியூசர் மாதிரி சொல்றாங்க, அதுவும் தப்பு. ஸோ 2வும் எலிமினேட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மாடர்ன் டெக்னாலஜிக்கல் இனோவேஷனுக்கு ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தேவை அப்படின்றது நம்மளோட ரிவிஷன் கிளாஸ்லயும் சொன்னோம். அதுக்கு சம்பந்தப்பட்ட பிக்சர்ஸையும் காட்டணும். ஸோ தட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கவர்மெண்ட் வந்து நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம அந்த கனிஜ் பிதேஷ் லிமிடெட் அதை பத்தி ஒரு கொஸ்டின் ரொம்ப எதிர்பார்த்தா, நான் அதுல வரல. ஸோ this question can be easily handled by us. The answer is A, 1 and 3 only is the answer.
ஓகே, ஸோ இது ஒரு நம்ம ரிவிஷன் கிளாஸஸ்ல இருந்து வந்தது. அது இல்லாம மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்லயும் இதை கவர் பண்ண ஒரு விஷயம் தான். ஈஸிலி யூ கேன் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபேக்டர், க்ரௌடிங் அவுட்னா என்னது, க்ரௌடிங் இன்னா என்னது அப்படின்றத பத்தி, அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெக்கானிசம், டிரைவிங் அவுட், ஃபோர்ஸ்ட் அவுட், இந்த மாதிரியான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஜிடிபி நேஷனல் இன்கம் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ்ல நான் கவர் பண்ணேன். அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணா நகர்ல ஏன் நிறைய அகாடமிஸ் இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு வச்சதுனால நிறைய அகாடமி சுத்தி வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டே ஒரு 20,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் மூட வேண்டியது இருக்கும். ஸோ முதல்ல சொன்ன சினாரியோ க்ரௌடிங் என்ன, ரெண்டாவது வந்து க்ரௌடிங் அவுட். ஓகே, ஸோ க்ரௌடிங் அவுட் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நான் கொடுத்துருக்கேன் பாங்க நம்முடைய பிரசன்டேஷன்ல, க்ரௌடிங் அவுட் ரெஃபர்ஸ் டு அன் எக்கனாமிக் ஃபினாமினன் வேர் இன்க்ரீஸ்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ரெடியூசஸ் பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட். அதே தான் இந்த பிலியும் கொடுத்துருக்காங்க. A situation where government borrowing leads to higher interest rate which reduces private investment. இது நம்ம இன்னொரு விஷயத்துல கூட நம்ம பார்த்திருக்கோம். ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து நிறைய லோன் எடுத்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பேசணும். என்ன பிரச்சனை வரும்னா, பேங்க் கிட்ட இருக்கிற காசெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட லோனா போயிடுச்சுன்னா அப்போ பொதுமக்களுக்கு காசே கிடைக்காது. அப்போ டிமாண்ட் ஃபார் மணி வில் பி ஹை, இன்ட்ரெஸ்ட் வில் கோ அப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் க்ரௌடிங் அவுட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பேசியிருந்தோம். அது வந்து இந்த வருஷம் நமக்கு ஒரு கொஸ்டினா வந்துருச்சு, விச் இஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ரிவிஷன் செஷன்லயும் சொன்னேன், இதை கவனிச்சு பார்த்துக்கோங்கன்ட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். ஐ ஹோப் யூ பீப்புள் ஷுட் ஹவ் டெஃபினெட்லி ஸ்டடிட். அது என்னதுன்னா, ப்ரீவியஸா கிரீன் பாண்ட், சோஷியல் பாண்ட் அப்படின்ற 2 பாண்டை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் இது எல்லாம் ஒரே பிளாங்கெட் அம்ப்ரெல்லாக்குள்ள வருது. அதாவது எப்படின்னா, இஎஸ்ஜி டெப்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வருது. ஸோ இஎஸ்ஜி டெப்ட் செக்யூரிட்டிஸ் உள்ள 4 பைஃபகேஷன்ஸ் இருக்கு. கிரீன் பாண்ட், சோஷியல் பாண்ட், சஸ்டைனபிலிட்டி பாண்ட், சஸ்டைனபிலிட்டி லிங்க்டு பாண்ட்ஸ் அப்படின்னு 4 இருக்கு அப்படின்றத நம்ம எக்கனாமிக்ஸ்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட் செஷன்லயும் சொல்லியிருக்கேன், ரிவிஷன் கிளாஸ்லயும் நான் சொன்னேன். ஸோ இப்ப பாருங்க, கிரீன் பாண்ட், சோஷியல் பாண்ட், சஸ்டைனபிலிட்டி பாண்ட், சஸ்டைனபிலிட்டி லிங்க்டு பாண்ட், எக்ஸாக்டா அதை தான் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டினை படிங்க. A bond whose proceeds are used only to finance or refinance a combination of both environmental and social projects. அதுதான் கீவேர்டு, காம்பினேஷன் ஆஃப் போத் என்வாயன்மெண்டல் அண்ட் சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ். இப்ப இந்த இடத்துல நம்முடைய ஸ்லைட்ல இருக்கிற கீவேர்டை பாருங்க. சஸ்டைனபிலிட்டி பாண்ட்ல financing a mix of environmental and social projects. So it's very easy. You can comfortably answer this question. The answer is C, sustainability bonds. இதுவும் டைரக்டா நம்முடைய நோட்ஸ்ல இருந்து வந்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட், இந்த தடவை கோயின்சிடென்டலா மணி பத்தி நம்ம அதிகமா பேசணும், டிஜிட்டல் கரன்சி பத்தி பேசணும், யூபிஐ பத்தி பேசணும், கிரிப்டோ கரன்சி பத்தி பேசணும். ஆனா நாம எதிர்பார்த்த கொஸ்டின் என்னது, சோல் பவுண்ட் டோக்கன்ஸை பத்தி ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு நான் ரிவிஷன் கிளாஸஸ்ல சொல்லியிருந்தேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருந்தேன். அப்புறம் ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணோம். நீங்க ஞாபகம் இருந்ததுனாக்கா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு டேபுலர் காலம் மாதிரி கொடுத்துட்டு, இதெல்லாம் லேட்டஸ்ட் டேர்ம்ஸ், இந்த டேர்ம்ஸ்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்முடைய மணி அண்ட் கரன்சி சிஸ்டம் பிரசன்டேஷனுடைய லாஸ்ட் பார்ட்ல இந்த டேபுலர் காலம் கொடுத்தேன். இப்ப இந்த டேபுலர் காலம்ல இங்க கவனிங்க, நான் மார்க் பண்ற இடத்துல ரியல் வேர்ல்ட் அசெட் டோக்கனைசேஷன் பத்தி நான் பேசியிருக்கேன். ரியல் வேர்ல்ட் அசெட் டோக்கனைசேஷன். ஸோ தே வில் டோக்கனைஸ் ரியல் எஸ்டேட், கோல்டு பேக்டு ஸ்டேபிள் காயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. கன்வெர்ட்டிங் பிசிக்கல் அசெட்ஸ் இன்டு பிளாக் செயின் பேஸ்டு டோக்கன்ஸ், கன்வெர்ட்டிங் பிசிக்கல் அசெட்ஸ் இன்டு பிளாக் செயின் பேஸ்டு டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இதை பத்தி தான் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, தே ஹவ் ஆஸ்ட் அபவுட் த ரியல் வேர்ல்ட் அசெட் டோக்கனைசேஷன் ஆர் கரெக்ட் அப்படின்னும் போது இங்க பாருங்க, டர்னிங் ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் இன்டு டிஜிட்டல் டோக்கன்ஸ் யூசிங் பிளாக் செயின் டெக்னாலஜி, அதுதான் இங்க நான் டெஃபினேஷன்லயே கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து டோக்கனைசேஷன் ஆஃப் ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் 24/7 ப்ரொமோட்டிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், நாம 24 மணி நேரமா அது அவைலபிளா இருக்கும். டோக்கனைசேஷன் ஆஃப் ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ், ஆக்சஸ் டு ஹை க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ். பட் இதெல்லாம் இருக்கும், பட் உண்மையிலேயே சேஃப்டி, அதாவது கவர்மெண்ட் சப்போர்ட், ரெகுலேஷன், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் இருக்குமானா அதெல்லாம் தெரியல. அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வித் திஸ் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் you can comfortably answer this question, and correct answer is A, 1, 2 and 3 is the correct answer. Next,
டிஜிட்டல் கரன்சி அண்ட் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூசி நம்முடைய வாட்ஸ்அப் சேட்ல வந்து நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அது இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்ட டவுட்ஸ் எல்லாமும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிட்டீங்க வித்தவுட் ஈவன் மீ இன்டர்ஃபியரிங் இன் டு தட் பார்ட். அதுல வந்து ஒரு கொஸ்டின் அந்த 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 மாதிரி நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. உங்களுடைய டிஸ்கஷன்ல இருந்தே சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுல ஒரு பீஸ் ஆஃப் ஃபேக்டர் என்னன்னா, யாரோ ஒருத்தர் நீங்க ஷேர் பண்ண கொஸ்டின்ல வந்து டிஜிட்டல் கரன்சி சிபிடிசியையும் யூபிஐயும் கம்பேர் பண்ணி கேட்டுட்டு, இது ஏன் சார் இப்படி இருக்கு, இது என்ன கிளாரிபிகேஷன் சொன்னபோது நான் அந்த கிளாரிபிகேஷன் வேற கொடுத்தேன். எனக்கே சர்ப்ரைஸ், எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இங்க வந்திருக்கு. யூபிஐயும் சிபிடிசியையும் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து, in both cases UPI and digital rupee the liability lies with the user and their respective banks அப்படின்னு கொடுத்திருக்காங்க. you see, உங்களுக்கு வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ்ல லயபிலிட்டி யூசர் கிட்ட இருக்கும். ஓகே, என் அக்கௌண்ட்ல காசு வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அப்பதான் நான் செக் கொடுக்கணும். ஓகே, பட் அதே மாதிரிதான் யூபிஐயும், நான் ஒரு யூபிஐ பேமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பட் சிபிடிசி என்னது? சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ஒரு ரூபா நோட்டுல, ரூபா நோட்டுடைய லயபிலிட்டி யாருது? என்னோடுதான். இந்த ரூபா நோட்டுடைய லயபிலிட்டி என்னோடுதான் கிடையாது. திஸ் இஸ் அ லயபிலிட்டி ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சிபிடிசியும் அதனுடைய லயபிலிட்டி வந்து இட் இஸ் வித் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நாட் வித் த கஸ்டமர், நாட் வித் த சிட்டிசன். அதனால இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த லெவலுக்கு உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தெரியலனாலும் நாம கிளாஸ்ல நடத்தின இந்த வேலட்ஸை பத்தி, அப்புறம் சிபிடிசி, யூபிஐ, இந்த விஷயங்களை வச்சு கம்ஃபர்டபுளா உங்களால ஏ, பி, சி எலிமினேட் பண்ணி டிக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் டி. அடுத்தது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். நான் நிறைய தடவை நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நீங்க நம்மளோட ப்ரெசன்டேஷன்ல இருக்கிற மொத்த கண்டென்ட்டை படிக்கலன்னா கூட நீங்க ஈஸியா ரிவிஷன் பண்ணணுன்றதுக்காக தான் வேர்ட்ஸை வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ஹைலைட் பண்ணுவேன். கரெக்டா? எல்லோ ஆர் மெட்டாலிக் லைட் கிரீன் ஆர் ப்ளூ, இதுல ஹைலைட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் நான் ஹைலைட் பண்ண வேர்ட்ஸையாவது படிச்சுக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்ப ஏற்கனவே நான் எக்ஸாம்பிள் காட்டினேன். நான் காமிச்ச பல கொஸ்டின்ல வந்து ஹைலைட் பண்ண கண்டென்ட்ல இருந்து தான் கொஸ்டினும் வந்தது, இன்க்ளூடிங் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஆனா இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலயும் வரும். ஸோ அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே படிக்கணும். நம்மளுடைய நோட்ஸை ஃபுல்லா படிக்கணும், கிளாஸை கவனிக்கணும். பிளஸ் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எங்க கொடுக்கணும்னா ஹைலைட்டட் கண்டென்ட்டுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணும். அதை நீங்க மெமரைஸ் பண்ணிடணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ், இதை பத்தின ஒரு கொஸ்டின். இது வந்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைட். இந்த ஸ்லைட்ல கீழே பாருங்க, இட் கம்ப்ரைசஸ் 3 broad parameters with weights indicated in brackets போட்டு access, usage, quality. எக்ஸாக்டா பாருங்க, சி ஆப்ஷன் பாருங்க, ஆக்சஸ், யூசேஜ், குவாலிட்டி. ஓகே, இது எப்படி சார் அப்படின்னாக்கா, நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் எந்த புக்கும் பார்த்து எடுக்க மாட்டேன். ஐ வில் டைரக்ட்லி கோ டு த சோர்ஸ். பொறுமையா ஆர்பிஐ உடைய சர்க்குலர்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கணும். அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் செட் பண்ண முடியுமா, ஆர்பிஐ வெப்சைட்ல இருந்து பார்க்கணும், எஸ்சிபிஐல இருந்து பார்க்கணும். அந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுத்து செட் பண்ணணும். யாரோ ஒருத்தர் வந்து ரெடி பண்ண நோட்ஸை பார்த்து இன்னொருத்தர் புக் எழுதுவார், அந்த புக்கை பார்த்து ஒரு அகாடமி நோட்ஸ் ரெடி பண்ணுவாங்க, அந்த அகாடமி நோட்ஸை வச்சு ஒரு புல்லட் பாயிண்ட் நோட்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலா பசங்க கிட்ட வந்து குட்டி நோட்ஸ் வரும். குட்டி நோட்ஸை எடுத்துட்டு நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு போனா இப்படி அடி வாங்கிட்டு தான் வரணும். யூபிஎஸ்சி ட்ரெண்டை மாத்திட்டான், டஃப் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வரணும். ஸோ you should either access the notes directly from the source or from someone who's preparing the notes from the source. ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் நாம வந்து சோர்ஸ்ல இருந்து நான் எடுத்துறேன், ஏன் நோட்ஸை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். அதனாலதான் பாருங்க, எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் தான் எல்லாத்துலயுமே வந்திருக்கு. நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம், இதுல இருந்து தான் வரும், அதுதான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து அப்சல்யூட் ஈஸி கொஸ்டின் as far as you people have revised it well. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளாக் செயின் பத்தி இன்னைக்கு நேற்று கொஸ்டின் வர்ற, நம்ம வந்து 2019-20 இருந்தே இந்த கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின், இதனோட ஆரிஜின் எப்படி வந்தது, பிளாக் செயினை பத்தின வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் இன் லென்த் அண்ட் பிரெத். ஓகே, ஸோ அதனால அந்த டெக்னாலஜி பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல கவனிச்சிங்கனாக்கா ஆன்சர் இஸ் 1, 2 and 4.
இந்த தேர்டு வந்து என்னன்னா, கன்சோர்டியம் பிளாக் செயின் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் பிளாக் செயின்ஸ் அலோவிங் செலக்டிவ் டேட்டா ஆக்சஸ். டேட்டா ஆக்சஸ் கிடையாது. டேட்டா ஆக்சஸ் அந்த பிளாக் செயின் ஓனருக்கு மட்டும்தான், அந்த பிளாக் செயினை ஓன் பண்ற இல்ல அந்த பிளாக்கை ஓன் பண்ற பர்சனுக்கு மட்டும்தான் ஆக்சஸ். அதே மாதிரி பப்ளிக் பிரைவேட் பிளாக் செயின்ன்ற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த தேர்ட் 3 எலிமினேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நாம ஓப்போ, விவோ இந்த மாதிரியான மொபைல் போன்னு அமேசான் வந்து எப்படி கிளவுட் டெயில் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு என்டர்பிரைசஸை வச்சு இன்வென்ட்ரி மாடல்ல வந்து சேல் பண்றாங்க. மார்க்கெட் பிளேஸ் மாடலுக்கு தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு, இன்வென்ட்ரி மாடல்ல அவங்க சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அவங்களுக்கு எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க அப்படின்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிக் எக்கானமியுடைய எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இது ரிலேட்டடா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னது, இன்வென்ட்ரி மாடல்னா என்னது, அப்புறம் வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். ஓகே, பட் ஹவவர் இந்த தடவை கொஸ்டின் என்னன்னா, நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்கான். ஓகே, டிரான்சாக்ஷன் ஃபீ மாடல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா இந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ஆர்டர் வர வர அந்த ஹோட்டல் வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், அது வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ மாடல். இந்த ப்ராடக்ட்டை பாருங்க, இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்றதுனா கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணுங்கன்னா இது என்னது, அஃபிலியேட் ரெவென்யூ மாடல். இது என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ பார்த்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது அஃபிலியேட் ரெவென்யூ மாடல். ஏஜென்சி ரெவென்யூ மாடல்ன்றது வந்து ஒரு ஏஜென்சியா செயல்படுறது, வேற வேற பிராண்ட் நேம்ல சேல் பண்ணுவாங்க நம்ம ஏஜென்சியா. அதே மாதிரி நாம சேலை மட்டும் நம்ம பிராண்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு ஷிப்பிங் பண்றதுக்கு பேரு டிராப் ஷிப்பிங் மாடல். ஓகே, நான் டிராப் ஷிப்பிங், நான் ஹானஸ்டா சொல்றேன், டிராப் ஷிப்பிங் மாடலை பத்தி நான் கிளாஸ் எடுக்கல. ஆனா என்னுடைய கிளாஸை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அஃபிலியேட் மாடல் என்னன்னு தெரியும், டிரான்சாக்ஷன் ஃபீ ரெவென்யூ மாடல் என்னன்றது தெரியும். அதை யூஸ் பண்ணி உங்களால இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணிருக்க முடியும், விச் இஸ் த அதர் ஆப்ஷன், டிராப் ஷிப்பிங் மாடல். பட் ஸ்டில் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல we have to closely watch the economy and understand how the economy works at various levels, including இப்ப நெக்ஸ்ட் வருஷம் என்ன கொஸ்டின் வரும்ன்றது நான் இப்பயே சொல்றேன் பாருங்க. டார்க் ஸ்டோர்னா என்னது, கிரே ஸ்டோர்னா என்னது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு கொஸ்டின் வரும். இதை மார்க் பண்ணி வச்சுப்போம், நம்ம அடுத்த வருஷம் பேசுவோம். ஆக்சுவலா இப்ப இந்த எக்ஸாம் கிளியர் பண்ற நீங்களாம் வந்து அடுத்த வருஷம் என்னோட வீடியோ பார்க்க கூடாது, நீங்களாம் லபாஸ்னா போயிடணும். பட் இப்ப நான் பேசுறது வந்து இப்ப இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 27ல எக்ஸாம் எழுதணும்னு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த விஷயம் சொல்றேன். நெக்ஸ்ட், போன வருஷம் நாட்டோ பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து யூரோப்பியன் யூனியனை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஐஎம்எஃப், ஐபிஆர்டி அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்ற கிளாஸ்ல ஸ்லைட் நம்பர் 71ல யூரோப்பியன் யூனியனுடைய மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸை பத்தி கிளியரா கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மெம்பர்ஸ், கிரீன்ல ஹைலைட் ஆனதெல்லாம் மெம்பர்ஸ், அப்புறம் ரெட் வந்து நான் மெம்பர்ஸ். இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா போலாண்டும் கிரீன்ல இருக்கு, ஜெர்மனியும் கிரீன்லாண்ட்ல இருக்கு. ஆனா சுவிட்சர்லாந்து கவனிங்க, சுவிட்சர்லாந்து கிரீன்ல கிடையாது. நான் அதை பாக்ஸ் போட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பெலாரஸும் இங்க இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா ஆன்சர் இஸ் சி 2 and 3 only. Based on our presentation, you can answer this question if you would have studied what are the European Union members-ன்றதை பொறுமையா பார்த்திருந்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3 டிஃபரெண்ட் இடத்துல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு நம்முடைய நோட்ஸ்ல இருந்தே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிஸ்கல் பாலிசியில ஒரு மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில நம்ம பார்த்தோம், 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 6 டிபார்ட்மெண்ட், இதனுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரிஸ் யாரு, ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னது அப்படின்றத கிளாஸ்ல டீட்டெயில்டா கவர் பண்ணோம். யூசி ஃபேன்சியா எக்கனாமிக்ஸ் கவர் பண்றதுக்கும் எக்கனாமிக்ஸே தெரியாத ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அட்வான்ஸ்டு எக்கனாமிக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வருதுன்றது வந்து ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டை நாம பர்ஃபெக்டா மாஸ்டர் பண்ணி வி ஆர் டூயிங் இட். இப்ப அதுல வந்து பிஸ்கல் பாலிசியில அந்த 6 டிபார்ட்மெண்ட்ஸ்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூல வந்து என்னெல்லாம் அட்டாச்சு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பேசணும். அதுல கவனிங்க, இந்த இடத்துல கவனிங்க. இஃப் யூ see that, you can see that Central Economic Intelligence Bureau இங்க கொடுத்திருக்கா. ஸோ சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ எதுல வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ எதுல வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இங்க கவனிங்க, சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்களா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா திஸ் இஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ். நான் பெட்டு கட்டி சொல்றேன், நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கூட அந்த செகண்ட்
இது வந்து தப்பாவே போட்டிருக்க மாட்டீங்க. நான் ஏன் இது கரெக்டா சொல்றேன்னா, நம்ம வந்து இந்த ஐஎல்என்எஃப்எஸ் கிரைசிஸ், அதுக்கப்புறம் சத்தியம் ஸ்கேம், இந்த விஷயங்களை பத்தி பேசும்போது என்எஃப்ஆர்ஏ நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படின்றத பத்தி பேசணும். இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிங்கள்ல கார்ப்பரேட் லா அதுல ஒரு ஃப்ராட் நடந்ததுனாக்கா அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காகவே கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு ஸ்டாச்சுவேட்டரி பாடியை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது வந்து சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரசன்டேஷன்ல கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்க இங்க கவனிக்கலாம். இதோ இதுதான் இந்த ஸ்லைடு. இதோ பாங்க, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் பத்தி கொடுத்துருக்காங்களா. இங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்பாங்கன்னு சொன்னேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னு கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்ன்றத தெளிவா சொல்லியிருக்கேன். இதை வந்து ரொம்ப காலமாவே நம்ம ஒரு கொஸ்டினா எதிர்பார்த்தோம், இந்த வருஷம் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ட்ராப் பண்ணிருக்காங்க பாருங்க. சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு சி தட் தேர் இஸ் ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அந்த ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த விஷயமும் வந்து இட் இஸ் ராங். அப்போ சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன்ன்ற அந்த செட்டப்பும் வந்து இட் இஸ் ஃபைன். நவ் இட்ஸ் ரைட். ஓகே, ஸோ இதுவும் இட் பிகம்ஸ் ராங், இதுவும் இட் பிகம்ஸ் ராங். ஸோ ஆன்சர் வந்து என்ன ஆகுதுன்னா சிபிஐ மட்டும்தான் கரெக்ட். அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ, விச் இஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஆர் ஒன் ரோ ஒன்லி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம அப்போ சார் சிபிஐ நீங்க கரெக்ட் பண்ணிருக்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களான்னா, நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டியில நம்ம கொடுத்தோம்ல வேரியஸ் ஃபோர்ஸஸ் டு சப்போர்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி. அதுல வந்து நம்ம பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஏபிஎஃப், சிஐஎஸ்எஃப், அதுக்கப்புறம் ஐடிபிபி, இதை பத்தி எல்லாத்தையும் பேசும்போது அதுல சிபிஐயும் கொடுத்துருக்கோம். அதனுடைய விஷயம் வந்து அந்த நோட்ஸ் வந்து தோ இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இது இந்த ஆன்சரை பார்க்காதீங்க. த ஆன்சர் இஸ் ஏ, ஒன் ஒன்லி. ஏன்னா ஒரு லைன் மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ்ல ஸ்டார்டு கொஸ்டின்ஸ், அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் பத்தின கொஸ்டின். இதுல வந்து கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் ஆர் தோஸ் விச் மெம்பர்ஸ் டிசைர் அண்ட் ஓரல் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து அன்ஸ்டார்டு கொஸ்டினுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்மளோட பிரசன்டேஷன்ல ஆன்சர் கிவன் இன் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்றது ஆயிடுது. ஓகே, ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் ஆர் தோஸ் டு விச் எ மெம்பர் டிசைர்ஸ் அ ரிட்டன் ஆன்சர் அப்படின்னு நம்ம இது பண்ணிருக்கோம். ஸ்டார்டு கொஸ்டினுக்கு தான் நம்ம ஓரல் ஆன்சர் எதிர்பார்க்கிறோம். ஓகே, நோ சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட் ஆன் அ அன்ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்றது வந்து தட் சீம்ஸ் டு பி எ கரெக்ட் ஒன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் சி, தேர் இஸ் ஒன்லி ஒன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷெட்யூல் 5 and 6ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும்ன்றது நான் ரிவிஷன் கிளாஸ்லயும் சொன்னேன். நம்ம எப்பவுமே நம்முடைய டெஸ்ட் சீரீஸ்லயும் அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுபடி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கேட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, 5th-யும் 6th-யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 5th ஷெட்யூலையும் 6th ஷெட்யூலையும் நம்ம வந்து 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் எதை பத்தி டீல் பண்ணுதுன்றது நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் டு பி ராங். அதுக்கப்புறம் some tribes of India are entitled to exemptions from paying income tax on certain income அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டு விதத்துல உங்களை வந்து ஃபேவர் பண்ணிருக்காங்க. சம் ட்ரைப், ஏதோ ஒரு ட்ரைப், எங்கேயோ அந்தமான் நிக்கோபாருக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரைபா கூட அது இருக்கலாம், இல்லைனாக்கா வேற எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்யூனிட்டியா இருக்கலாம். இன் சர்டைன் இன்கம், ஏதோ ஒரு சின்ன ஹனி கலெக்ஷனோ இல்ல ஒரு ஹர்பு கலெக்ஷனோ அதுல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணாம கூட இருக்கலாம். ஓகே, அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கதான் வாய்ப்புகள் அதிகம். ஓகே, பட் ஸ்பீக்கிங் ஃபேக்சுவலி, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல மிசோரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சில ட்ரைபல் பீப்புளுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாவே எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கும் ட்ரைபுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து நம்ம லோக்கல் கவர்மெண்ட் கிளாஸஸ்ல பாலிட்டியில டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்கோம். அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா
Office of chairperson will also be reserved in the same proportion of SC, ST and women. விமனுக்கான ரிசர்வேஷன் இருக்கு, 1/3 of the seats இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். So the answer is A. There are 2 correct statements that include statement 2 அப்படின்றது. நெக்ஸ்ட் எனர்ஜி அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 கிளாஸஸ் செட் பண்ணியிருக்கோம். அதுல மல்டிபிள் டைப் ஆஃப் எனர்ஜி, கோல், ஹைட்ரோ, நியூக்ளியர், சோலார், விண்ட் எல்லாத்தை பத்தியும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல இந்த வருஷம் வந்து இன்னும் அதிகப்படுத்தி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ், பேட்டரி டெக்னாலஜி அதெல்லாமும் நம்ம கிளாஸா எடுத்திருக்கோம். அதுல கிரீன் ஹைட்ரஜனை பத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்கிறோம், வந்துகிட்டும் இருக்கு, மாறி மாறி வந்துகிட்டும் இருக்கு. அந்த கிரீன் ஹைட்ரோஜன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த தடவை நான் ரிவிஷன் கிளாஸ்லயும் அதை பத்தி டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். with speaking what is the difference between gray hydrogen, blue hydrogen, green hydrogen, brown hydrogen and pink hydrogen. அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த green hydrogenல வந்து it comes up with the electrolysis of water. இதுல இங்க வந்து natural gas reforming combined with carbon capture னு கொடுத்துருக்கு பாத்தீங்களா, அது வந்து it is not green hydrogen. நாம வந்து அதை என்ன சொல்லுவோம்னாக்கா, you can able to see that steam methane reforming வந்து we call it as gray hydrogen. ஓகே, அதே மாதிரி வந்து கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா அது வந்து we call it as blue hydrogen. ஸோ ப்ளூ ஹைட்ரோஜனுக்கான டெஃபினேஷனை வந்து இவங்க கிரீன் ஹைட்ரோஜனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாங்க. ஸோ தட் பிகம்ஸ் ராங். செகண்டும் தேர்டும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பேஸ்ட் ஆன் திஸ் நோட்ஸ் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம இன்டர்போல், இது எந்த இடத்துல நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எங்க கவர் பண்ணியிருந்தோம்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல வரும்போது நம்ம இன்டர்போல் அது அவங்க கொடுக்கக்கூடிய 8 டைப்ஸ் ஆஃப் நோட்டீஸ் பத்தியும் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஓகே, அதுதான் இந்த நோட்டீஸ். எக்ஸாக்டா அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சில்வர் நோட்டீஸ்னா என்ன, ப்ளூ நோட்டீஸ்னா என்ன, பிளாக் நோட்டீஸ்னா என்ன, கிரீன் நோட்டீஸ்னா என்ன அப்படின்றது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துறாங்க. ஆன்சர் இஸ் சி, A4, B2, C1, D3 அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ். இந்த கொஸ்டின் வரலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ஏன்னாக்கா ஈரான் வார்ல நம்ம ஈரானுடைய பார்டரு எல்லாமே பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா பஹ்ரைன், கத்தார் இது 2 தான் வந்து இந்த ஏரியால இருக்கு. ஸோ இதனுடைய ஷிப்பு தான் இந்த இடத்துல நுழைஞ்சு வரணும். சிரியாவும் ஈஜிப்டும் அந்த சைடு இருக்கு, ரெட் சி சைட்ல இருக்கிறதுனால அது வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால இது வந்து ஒரு ஈஸி டேக்அவே. கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 and 3 B ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட் டிசபிலிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்க இதுல கவனிச்சீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 3 இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து நாம கிளாஸ்ல கவர் பண்ணல. பட் இந்த மிடில் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதை வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்ற பிரசன்டேஷன்ல சுகம்ய பாரத் அபியான் அப்படின்ற இடத்துல நான் டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் வந்து இதுல ஈஸியா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப ஹை. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம நோட்ஸை வச்சு டெஃபினட்டா நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம். கரெக்ட் ஆன்சர் இஸ் B2 ஒன்லி. நெக்ஸ்ட் கவனிச்சிங்கனாக்கா இது ஒரு ட்ரைனேஜ், அதாவது ட்ரைனேஜை பத்தி ஒரு கொஸ்டின், இந்தியா பிசிக்கல் பத்தி ஒரு கொஸ்டின், இந்தியா பொலிட்டிக்கல் பத்தி ஒரு கொஸ்டின். இதெல்லாம் நார்மல் ட்ரெண்ட். அதனால நம்ம யூபிஎஸ்சி வந்து ட்ரெண்டை மாத்திட்டான்னு சொல்றதை விட அவன் வந்து எவால்வ் ஆகுறான். யூபிஎஸ்சி இஸ் எவால்வ். அவன் நான் சொல்லும்போது மரியாதை இல்லாம பேசல, ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் வெரி கேஷுவலி. ஓகே, ஸோ UPSC is evolving போது we should also evolve and we should stand even before UPSC reaches there. அப்பதான் நம்மளால கொஸ்டின் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த விதத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா நாம வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமையும் தனியா கவர் பண்ணோம். பிரம்மபுத்திரா, இண்டஸ், பெனின்சுலா ரிவர்ஸ், வெஸ்ட் ஃப்ளோயிங், ஈஸ்ட் ஃப்ளோயிங் எல்லாமே பார்த்தோம். அதுல இந்த இடம் வந்து கொஞ்சம் ட்ராப்பா நிறைய பசங்க மாட்டியிருப்பாங்க. சம் பீப்புள் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா இதை பார்த்த உடனே பிரம்மபுத்திரான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரிஜினேட்ஸ் இன் டிபெட், flows through 3 countries, antecedent drainage, அதுக்கப்புறம் வந்து it do not form distributors ன்றது வந்து 4வதா கொடுத்துருக்காங்க, என்ன டெக்னிக்கா கொடுத்துருக்கான். ஸோ ட்ரிபியூட்டரிக்கும் டிஸ்ட்ரிபியூட்டரிக்கும் இப்போ இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வித்தியாசம் தெரியாது. ட்ரிபியூட்டரினா இட் கிவ்ஸ் வாட்டர், டிஸ்ட்ரிபியூட்டரினா இட் டேக்ஸ் வாட்டர். ஸோ பிரம்மபுத்திராவா இருக்கட்டும், இண்டஸா இருக்கட்டும், இண்டஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிற கிரைட்டீரியாஸ்ல வரும். இண்டஸும் வந்து இல்ல, it originates in Tibet, passes through India, then passes through Pakistan. டீஸ்டாவும் அதே மாதிரிதான், உங்களுக்கு சட்லஜும் அதே மாதிரிதான். ஆனா
உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா த அதர் ரிவர்ஸ் ஃபார்ம்ஸ் அ டெல்டா. அது போய் சீல கலக்கும் போது டெல்டா ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? அப்ப டெல்டா ஃபார்ம் ஆகும்போது தானா டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் வந்து கிரியேட் ஆயிடும். சட்லஜ் வந்து அந்த மாதிரி ஒரு சீல போய் கலக்கல. It goes and connects with Chenab and then subsequently goes and connects with the Indus River. அதனால அதுல டிஸ்ட்ரிபியூட்டரி எதுவும் இல்லை. அதனால if you see Sutlej originates in Rakas Lake in the Tibet region, moves, then it goes through the Bakranangal project. Bakranangal project தான் இங்க கீ. ஏன்னா அது வந்து பக்ரானங்கல் ப்ராஜெக்டும் நாத்ஃபா ஜாக்ரி ப்ராஜெக்டும் டேமும் வந்து பஞ்சாப் ரீஜியன்ல வந்து உங்களுக்கு இரிகேஷனுக்கு அதிகமா யூஸ் ஆகுது. then it goes to subsequently and joins with Chenab and then it joins with Indus. ஸோ அதுல டிஸ்ட்ரிபியூட்டரி இல்லை, ஆனா ட்ரிபியூட்டரி இருக்கு. ஏன்னா சட்லஜுக்கு பியாஸே ஒரு ட்ரிபியூட்டரி தான். ஓகே, பியாஸே வந்து ஒரு ட்ரிபியூட்டரி தான். அதனால இந்த கொஸ்டின்ல வந்து ஆன்சர் வந்து இட் இஸ் சட்லஜ் சி. ஓகே, நெக்ஸ்ட் ரிவிஷன் செஷன்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ், ஜிஐ மார்க், ராம்சார் வெட்லேண்ட்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ், இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு சொல்லி நான் நோட்ஸும் கொடுத்துருந்தேன். அதுல வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல எய்தர் இந்த மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்போ இல்ல மொய்டாம்ஸ் அஸ்ஸாம் பரியல் சிஸ்டமோ வரும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு அந்த நோட்ஸும் கொடுத்துருந்தோம். இந்த தடவை அதை தான் கேட்டிருக்காங்க. மொய்டாம்ஸ் அஸ்ஸாம் அஹோம் கிங்டம் உடைய பரியல் சைட்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி கொஸ்டின். த ஆன்சர் இஸ் 3 ஒன்லி. இந்த 1 பேராகிராஃப் நோட்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து ஈஸியா பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் இயர் இந்த மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் தான் கொஸ்டின் வரப்போது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் பிபிடியில மேங்க்ரூவ்ஸை பத்தி நம்ம ஒரு 3 ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3 ஸ்லைட்ஸை படிச்சிருந்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸை பத்தி கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினை வந்து நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இந்த ஆன்சர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா தேர் சால்ட் சென்சிட்டிவ் ரூட்ஸ் ஃபில்டர் சி வாட்டர், எஸ், மேக்கிங் மேங்க்ரூவ்ஸ் கீ டு த கன்வெர்ட்டிங் கோஸ்டல் லேண்ட் இன்டு ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர். ஃப்ரெஷ் வாட்டர் எப்படி அக்வாகல்ச்சர் அங்க ஃபார்ம் பண்ண முடியும்? ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல பேடி கல்டிவேஷனுக்கு மேங்க்ரூவ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், தேர்ட் இஸ் ரைட். நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் கிளாஸ்ல வைல்ட் லைஃப் பத்தி ஷெட்யூல் 1 அனிமல்ஸை பத்திலாம் எடுக்கும்போது மங்கியை வந்து 3 விதமா பிரிக்கலாம். லங்கூர், மக்காவ் அண்ட் ஏப் அப்படின்னு பிரிக்கலாம். அதுல ஏப்ல வந்து ஹுல்லாக் கிப்பான் மட்டும்தான் இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஹுல்லாக் கிப்பனுக்காக மட்டுமே ஒரு 1 பேஜ் நோட்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த நோட்ஸையோ இல்ல இந்த இமேஜையோ பார்த்திருந்தாக்கா கூட உங்களால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பண்ணிருக்க முடியும். த ஆன்சர் இஸ் ஹுல்லாக் கிப்பான் கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து இட் இஸ் B1 and 2 only. It is B1 and 2 only. நெக்ஸ்ட் லேக் துர்கானா பத்தின ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நான் எங்கேயுமே நடத்தல. யூ பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணும்போது ஐ திங்க் ஸ்ருதி ஷேர்ட் அ கொஸ்டின் தட் வேர் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெசர்ட் லேக் துர்கானா இஸ் லொகேட்டட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட்லி நீங்களே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டீங்க. அதுல இருந்து வந்த கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஓகே, அதுதான் நான் கொடுக்கலனாலும் நம்முடைய இன்ஸ்டிடியூட்டுடைய குரூப்ல இந்த விஷயம் ஷேர் ஆனதுன்றதுனால இதை நான் என்னுடைய கொஸ்டின் மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ், ராம்சார் அண்ட் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் உடைய இப்பதான் மொய்டாம்ஸ் பத்தி பார்த்தோமா, அந்த மொய்டாம்ஸ் பத்தி பார்த்த கொஸ்டின்ல இங்க கவனிச்சிங்கன்னா 38th ஐட்டம் பாருங்க, சாக்கிய சாகர் அப்படின்னு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்கேன். இது கிளியரா கொடுத்துருப்பாங்க. லொகேட்டட் நியர் மாதவ் நேஷனல் பார்க், சிவ்பூரி. இங்க பாங்க சாக்கிய சாகர் இஸ் ஆர் டெசிக்னேட்டட் ராம்சார் சைட்டு அப்படின்ற மாதிரி இந்த இட் ஹஸ் ப்ரொவைடட் ஆல் த ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இஃப் யூ ஹவ் லொகேட்டட் இன் அன் அட்லஸ்னாக்கா கன்வீனியன்ட்டா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பண்ணிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுதான் நமக்கு தான் தெரியுது இல்லை, எப்பவுமே ராம்சார் சைட்ல இருந்து கொஸ்டின் கேட்கறான். வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ், இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ், ஜிஐ மார்க். அப்போ அதெல்லாம் த்ரூ அவுட் த இயர் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதை நோட் பண்ணிக்கிட்டே வரதுல நமக்கு என்ன கஷ்டம்? ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா லாஸ்ட் மினிட் எக்ஸாம் டைம் பீரியட்ல நமக்கு ரிவிஷன் பர்டன் இருக்காது. வி கேன் கம்ஃபர்டபிளி ஹேண்டில் இட். ஏற்கனவே ஒரு இந்தியா ட்ரைனேஜ் கொஸ்டின் பார்த்தோம், இந்தியா பொலிட்டிக்கல் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ வந்து இந்தியா பிசிக்கல் ஜியோகிராஃபியை பத்தின கொஸ்டின். இது வந்து பெனின்சுலர் பிளாட்டியூ பத்தி ஒரு கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டீப் வி ஷேப்டு ரிவர் வேலிஸ் ஃபார்ம்டு பை ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வில் ஹேப்பன் இன் யங் மவுண்டன்ஸ் லைக் ஹிமாலயாஸ். பெனின்சுலர் பிளாக் வந்து யங் கிடையாது,
அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங், மீதி இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பர்தோலி மூமெண்ட், ஈகா மூமெண்ட், இந்த 2 மூமெண்ட்டையும் கம்பேரிட்டிவா ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. மேல பாருங்க, பர்தோலி மூமெண்ட்டை பத்தி ஸ்லைடு 52ல லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ல கவர் பண்ணியிருந்தேன். ஈகா மூமெண்ட் பத்தி ஸ்லைடு 55ல கவர் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுத்தையுமே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். The answer is C. The Bargoli Satyagraha was a campaign against the enhancement of land revenue, while the ஈகா movement was a protest against excessive extraction of rent. ஓகே, இதோ பாருங்க, இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா எக்ஸசிவ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரெண்ட். இந்த பர்தோலி சத்தியாகிரகா என்னது? லேண்ட் ரெவென்யூ பத்தினது. ஸோ வை லேண்ட் ரெவென்யூ இன்க்ரீஸ் பை 22%. ஸோ கிளீனா இருக்கு, ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஆன்சர் இட். நெக்ஸ்ட் வந்து புத்திசம் நியூ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். எப்பவுமே புத்திசம் ஜெயினிசம் வந்து 2 கொஸ்டினாவது யூபிஎஸ்சி கேட்காம இருக்க மாட்டாங்க. அந்த புத்திசம் ஜெயினிசம் நியூ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல what does an empty seat represent an early Buddhist iconography அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம பிரசன்டேஷன்ல எம்டி சீட்டை பத்தி எங்கேயுமே நம்ம பேசல. ஓகே, ஐ வில் பி வெரி கிளியர் ஆன் திஸ். அப்போ எம்டி சீட்டை பத்தி பேசல. பட் நான் என்ன சொன்னேன்னா, சாஞ்சி இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து புத்தாவுடைய ஸ்லிப்பர், புத்தாவுடைய சிம்பல், ஹார்ஸ், ட்ரீ, அப்புறம் சக்ரா, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு புத்தாவை வந்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணாம சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி என்னென்ன சிம்பிள்ஸ் எது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து நாம வந்து இது பண்ணியிருந்தோம். வி ஹாவ் ஷோன். ஓகே, இப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா யூ கேன் ஏபிள் டு சி தட் புத்தாவுடைய ஃபர்ஸ்ட் செர்மன் பாருங்க. ஃபர்ஸ்ட் செர்மன்ன்றது வந்து வீலு, லயனு, டீர், இந்த 3 விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் செர்மனுக்கு ரிலேட்டடு. ஸோ அது கேன்சல். அதுல வந்து சீட்டை பத்தி எதுவும் பேசல, எம்டி சீட்டை பத்தி. புத்தாவுடைய மகாபரிநிர்வாணா தட் இஸ் டெத் வந்து இட் இஸ் ஷோன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்தூபா. ஸோ இதுவும் காலி. நெக்ஸ்ட் த புத்தாஸ் மகாபரிபினிஷ்கரணம்கான சிம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஹார்ஸ், பெக்கிங் பவுல், அப்புறம் வந்து கந்தி குட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்னது, த மெடிடேஷன் ஆஃப் புத்தா அப்படின்றது. இங்க என்லைட்மெண்ட் பாருங்க, என்லைட்மெண்ட் ஆர் மெடிடேஷன் அப்படின்றத வந்து போதி ட்ரீ ஆர் வஜ்ர ஆசனா அப்படின்னு இங்க கொடுத்துருக்கு. நம்மளோட நோட்ஸ்ல இது இருக்கு. ஓகே, ஸோ இஃப் யூ சி தட் போதி ட்ரீ அண்ட் வஜ்ராசனா அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த வஜ்ர ஆசனா தான் எம்டி சீட். ஓகே, ஸோ எய்தர் இட் ஷுட் பி ரெப்ரசன்டிங் புத்தாஸ் என்லைட்மெண்ட் ஆர் புத்தாஸ் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் என்லைட்மெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். ஸோ மீதி இருக்கிற 3 விஷயத்த ஒன்று எலிமினேட் பண்ணிட்டு நீங்க இந்த ஆன்சரை சூஸ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா நீங்க வந்து இந்த நிர்வாணால இருக்கிற வஜ்ர ஆசனா அப்படின்னு நம்ம நோட்ஸ்ல இருக்கிற விஷயத்த வச்சு இந்த ஆன்சர் பண்ணிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய குரூப்ல நீங்களே கேட்டுட்டு இருந்தீங்க, நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். வேதிக் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ், அந்த ரிவர்ஸ் உடைய நேம் என்னது அப்படின்றது. ஓகே, ஸோ இதுல கவனிச்சிங்கனாக்கா இந்த ரிவர்ஸை பத்தி நான் மகாஜனபதாஸ்ல சொல்லியிருக்கேன், நியூ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல சொல்லியிருக்கேன், வேதிக் டைம் பீரியட்ல இருக்கிறதுலயும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்கா பாருஷ்ணி வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு. அதாவது த பேட்டில் ஆஃப் தசரஞ்சனா வந்து பாருஷ்ணியில தான் நடந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் இன்ஃபர்மேஷனையும் நம்முடைய நோட்ஸையும் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை வந்து ஹேண்டில் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து திரும்பவும் பாருங்க, ஹைலைட்டை வச்சு மட்டுமே வரக்கூடிய கொஸ்டின் இது. சங்கம் பீரியட், ஓகேவா? அதாவது போஸ்ட் மௌரியா கிளாஸ்ல சங்கம் பீரியட்ல வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். சேராசை பத்தி, பாண்டியாசை பத்தி, சோழாசை பத்தி. இதுல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்க இங்க நான் ஹைலைட் பண்ணிருக்க விஷயம் பாருங்க, உதயஞ்சேரல், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இங்க கவனிங்க, நெடுஞ்செழியன், தென் செங்குட்டுவன் வந்து இந்த இடத்துல இதுவாங்க, ஆதன் செங்கன் பிரதர் கூட்டுவன் வந்து இந்த இது வந்து இதுல இட் காட் டேக்கன் இன்சைட். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபேக்டர்ஸை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் ஏபிள் டு கன்வீனியன்ட்லி ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே,
ஸோ எது வந்து நாட் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்க உதயஞ்சேரல் வந்து சேரா. ஓகே, இதுலயே இந்த கூட்டுவன் அந்த இதுக்கு கீழே இந்த வேர்டு வந்து மறைச்சிடுச்சு, செங்குட்டுவன் அப்படின்றதும் வருது. அதுக்கப்புறம் இங்க நெடுஞ்செழியன் பாருங்க பாண்டியாஸ்ல வராரு. ஸோ யூ கேன் ஏபிள் டு கிளியர்லி சி தட் செங்குட்டுவன் சேரா கரெக்ட், நெடுஞ்செழியன் பாண்டியா கரெக்ட், உதயஞ்சேரலும் சேரா. ஸோ ஆனா சோழான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பி 2 ஒன்லி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நம்ம நோட்ஸ்ல இருந்து டைரக்டா வந்துருக்கு. அடுத்தது போஸ். இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். இது வந்து நம்ம கிளாஸ் எடுத்ததை நீங்க கவனிச்சு செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க பண்ணிருக்கலாம். அதாவது ஃபார்வர்ட் பிளாக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸ்க்கும் எப்படி சண்டை ஆகுது, அதனால பட்டாபி சீதாராமையாவை சுபாஷ் சந்திர போஸ்க்கு எதிர்ப்பா காந்தி காங்கிரஸ் பிரசிடென்ட்டுக்கு நிக்க வைக்கிறது. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் காந்தி கோஆபரேட் பண்ணலன்னு சொன்ன பிறகு அவர் பிரேக்கப் ஆகி வரும்போது அப்போ நடந்த பாலிடிக்ஸை பத்தி நம்ம கிளாஸ்ல பேசியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1, 2 and 4. ஓகே, ஏன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் த கம்யூனிஸ்ட் டிட் நாட் சப்போர்ட் போஸ் இன் ஹிஸ் என்டியோவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப டூ ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட். காங்கிரஸ்லயே லெஃப்ட் ரைட்னு ரெண்டா பிரிஞ்சு அதுல லெஃப்ட்டுக்குள்ளேயே நிறைய கிளீவேஜஸ் வந்து அதுல இருந்து மெனி பீப்புள் சப்போர்ட்டட் சுபாஷ் சந்திர போஸ். ஸோ வி கான்ட் ஏபிள் டு ரேஷனலைஸ் தட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து சம்மரி செட்டில்மெண்ட் பத்தின ஒரு கொஸ்டின். தாலுக்தாருடைய பவர்ஸை குறைச்சி டைரக்டா இவங்க பீசன்ஸ் கிட்ட இருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணணும்ன்றது தான். இது வந்து லேண்ட் ரீஃபார்ம்ஸ்ல ஸ்லைடு 20ல இந்த பாட்டம் பார்ட் பாருங்க. அதுலயே இந்த டல்ஹவுசியுடைய தாட் ப்ராசஸ் பாருங்க, நான் இங்க கொடுத்துருக்கிறது. ஓகேவா, ஹவு டு கெட் ரிட் ஆஃப் திஸ் தாலுக்தார்ஸ். இந்த தாலுக்தார்ஸ் வந்து ஒரு தலைவலியா இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம எப்படி கெட் ரிட் ஆகுறது அப்படின்றத வந்து டல்ஹவுசி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சப்சீக்வெண்ட்லி அவார்டு அனெக்ஸ் பண்ண உடனே he comes up with the summary settlement. சம்மரி செட்டில்மெண்ட்ல வந்து இட் ரிமூவ் த தாலுக்தார்ஸ் வேர் எவர் பாசிபிள் அப்படின்றது. இதை படிச்சுட்டு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 2 and 3 ஒன்லி. ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் அகெயின் மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ்ல இதுல வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டீங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ்ன்னு நினைச்சிட்டீங்க, அதனால 1935 அவங்க டிப்ரெஸ்டு கிளாஸஸ் கொடுக்கல, டிப்ரைவ்டு கிளாஸஸ். ஓகே, இதோ நம்முடைய பாலிட்டியில ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரசன்டேஷன்ல இதை கவர் பண்ணியிருக்கோம். வி ஹவ் ப்ரொவைடட் இன் டீடைல் அபவுட் த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெம்பிள்ஸ் ஹேவ் நகராஸ் ஷிகாரா ஸ்டைல். இதுல வந்து டிஃபால்ட்டா விருப்பக்ஷாவை நம்ம தூக்கிடுவோம், வேசரா ஸ்டைல். மலைகாத்தி சிவாலயா வேசரா ஸ்டைலு. தசாவதாரா டெம்பிள் நகரா ஸ்டைல் நமக்கு தெரியும். பட் ஹுச்சி மல்லிகுடி டெம்பிள் ஐஹோல் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன், பட் அது நகரா ஸ்டைல் தான்ற மாதிரி நான் வேர்டிங்ஸ் எங்கேயும் யூஸ் பண்ணல. ஸோ அதனால நம்ம இதை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நீங்க எலிமினேட் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு டூ. நெக்ஸ்ட் ஹில்டன் யங் கமிட்டியை பத்தி நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார்மேஷன்ல டீட்டெயில்டா பேசியிருக்கோம். அந்த ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு சி இட் ஓவர் ஹியர். இதுல நம்ம கதையா நான் சொன்னேன், ஹில்டன் யங் கமிட்டி வந்து இந்தியால இருந்து வரக்கூடிய ரெமிட்டன்ஸும் இந்தியாவுடைய கிரெடிட் ஒர்த்தினஸையும் மெயின்டைன் பண்றதுக்காக டிப்ரெஷன் வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக செட் பண்ணப்பட்ட கமிட்டி அப்படின்றது நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதுல இருந்து யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் ஹரப்பன் பீரியட் பத்தி இந்த மாதிரி அவங்களுடைய கோர்ட்யார்ட், அவங்களுடைய ஹவுஸ் ஸ்ட்ரக்சர், இதை பத்திலாம் இதை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பேசும்போதும் அதனுடைய வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அதர் ஃபேக்டர்ஸை பத்தி பார்க்கும்போதும் வி கேம் டு சர்டன் கன்க்ளூஷன்ஸ். அதுல இருக்கக்கூடிய அறிவை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் among the 4 main forms of existence of life recognized in Jainism, which one of the following is not included? அந்த 4 என்னன்னா, அதாவது மனுஷன், அப்புறம் த்ரியன்சானா பிளான்ஸ் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் மனுஷன், அதுக்கப்புறம் ஹெவன் ஹெல். ஹெவன்ல இருக்கிறது தேவாஸ், ஹெல்லில் இருக்கிறது வந்து நரகம், நரக்கி. ஸோ நராக்கி, தேவா, மனுஷ்ய, அப்புறம் த்ரியன்சா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் தானே தவிர எக்ஷாஸ் வந்து
மெயின் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு அவங்க ரெகக்னைஸ் பண்ணல. இது உபிந்தர் சிங் புக்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. பட் யக்ஷாவை அவங்க பிலீவ் பண்றாங்க. யக்ஷா வர்ஷிப் இஸ் பார்ட் ஆஃப் ஜெயினிசம். பட் இதுக்கு ஆன்சர் வந்து யக்ஷா தான். யக்ஷா இஸ் நாட் பார்ட் ஆஃப் த மெயின் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்கா அமராவதி ஸ்தூபா பத்தி ஒரு கொஸ்டின். அமராவதி ஸ்தூபாவை பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். இது நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து கிருஷ்ணா வேலியில இருக்கு. இது வந்து சாஞ்சி ஸ்தூபாவை விட சைஸ் வந்து அதாவது சாஞ்சி ஸ்தூபா அளவுக்கு சைஸ் பெருசு. அதாவது இட் வாஸ் நெக்ஸ்ட் ஒன்லி டு த சாஞ்சி ஸ்தூபா இன் சைஸ் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துருக்காங்க. நாம நிறைய ஸ்தூபாங்களுடைய இமேஜஸை காமிச்சிருக்கோம். அதுல அமராவதி ஸ்தூபாவுடைய இமேஜ் ஒன்றும் அவ்வளவு பெருசு கிடையாதுன்றது தெரியும். ஸோ இஃப் யூ எலிமினேட் 2, you can come into this particular one. Amaravati School of Sculpture made a lasting impact on later South Indian sculpture and its products. ஆமா, அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டை பத்தி நம்ம பார்த்தோம். காந்தாரா, தக்ஷிலா, காந்தாரா, மதுரா அண்ட் அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். So we can able to answer this question. 1 and 3 only is the right answer. Next, பாலிட். இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச்மார்க்டு காயின்ஸ் மோஸ்ட்லி ஆஃப் சில்வர். இங்கேயும் அதையே கொடுத்துருக்காங்க பாருங்க. பஞ்ச்மார்க்டு காயின்ஸ் மோஸ்ட்லி மேட் ஆஃப் சில்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காயின்ஸை பத்தி நான் பேசும்போது பாருங்க, காக்கினி, கர்ஷபானா, நிஷ்கா. இந்த நிஷ்கா தான் இங்க நிக்கா அப்படின்றான். அதுக்கப்புறம் காக்கினி தான் காக்கனிகா, கர்ஷபானா தான் கஹபானா அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஓகே, இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிட்டத்தட்ட வந்து 48+ கொஸ்டின்ஸ் வந்து நம்முடைய நோட்ஸ்ல இருந்து வந்ததை நான் ப்ரூஃபோட உங்களுக்கு காமிச்சேன். இதுக்கப்புறமா நாம சொல்லி கொடுத்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி யூ கேன் அப்ளை த நாலேஜ் அண்ட் யூ கேன் கெட் த ஆன்சர்ஸ் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, இப்ப இந்த ஜெனட்டிக் மெடிசன்ல பாருங்க, ஜெனட்டிக் மெடிசன்ஸ் ஆல்டர் த என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஒரு ஜெனட்டிக் மெடிசன் எடுத்தாக்க என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸ் மாறிடுமா? அது என்ன பாசிபிலிட்டி? அவ்வளவுதான். 3 தூக்குங்க. 3 தூக்குனீங்கன்னா தானா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகே, செகண்ட் பாருங்க, இன்ஜினியர்ட் வைரஸ் அண்ட் லிபிட் நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் கேரியர்ஸ் இன் த ஜெனட்டிக் மெடிசன். எஸ், பேசிக் காமன் சென்சிக்கல் நாலேஜ். ஸோ த ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். நான் என்ன சொன்னேன், குவாண்டம் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்னு. ஆனா நாம எதிர்பார்க்காத விதமா நேஷனல் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பத்தி கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ நம்ம அசம்ஷன் ரைட்டு. பட் நாம என்ன படிச்சோம், குவாண்டம் டனலிங், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அதுக்கப்புறம் குவாண்டம் டொபாலஜிக்கல் கியூபிட், இதெல்லாம் நம்ம படிச்சோம் நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல. ஸோ நேஷனல் குவாண்டம் மிஷனை பத்தி ஒரு கொஸ்டின் வந்து. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நான் எத்திக்ஸ் கிளாஸ்லயும் இதை பத்தி டீட்டெயில்டா பேசியிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரிங்ஸ் லாட் அமௌண்ட் ஆஃப் எத்திக்கல் டைலமாஸ். ஸ்பெசிஃபிக்கா அது வந்து அன்பயாஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, பயாஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, அன்பயாஸ்டா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். அதையே தான் இங்க கொடுத்துருக்காங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ப்ரொடியூஸ் அன்பயாஸ்ட் அவுட்புட்ஸ். எப்படி அது அன்பயாஸ்ட் அவுட்புட்ஸை கொடுக்கும்? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகாடமி நல்ல அகாடமியா இல்ல வேற ஒரு அகாடமி நல்ல அகாடமியான்னு நீங்க போயிட்டு கேட்டாக்கா என்ன பண்ணோம், அந்த அகாடமியுடைய வெப்சைட்டை ஸ்க்ரால் பண்ணோம், என்னுடைய வெப்சைட்டை ஸ்க்ரால் பண்ணோம். அந்த அகாடமியில ஒரு 100 கேண்டிடேட்ஸ், நார்த் இந்தியன் கேண்டிடேட்ஸ் அவங்க கிட்ட தான் பாஸ் பண்ணதா படிச்சு வச்சிருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு அது என்ன பண்ணும், அந்த அகாடமி பெட்டர்னு உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இந்த ஏஆல என்னுடைய நோட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமா, இல்ல எத்தனை கொஸ்டின் நம்ம கிட்ட வந்திருக்குன்றதெல்லாம் பார்க்க முடியுமா? ஸோ ஜென்ரலா நம்ம வெப்சைட்டை இது பண்ணிட்டு நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன், இந்த அகாடமில தான் நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. அத்தனை பேர் பாஸ் பண்ணாங்கன்றது உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இருக்கிற டேட்டாவை ஸ்க்ரால் பண்ணி இட் கம்ஸ் அப் வித் அ டிசிஷன், அவ்வளவுதான் விஷயம். ஸோ ஹியூமன் இன்டர்வென்ஷன் இஸ் ரிக்வயர்ட் ஆல்வேஸ். ஏன்னா இது பயாஸ்ட் அவுட்புட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தூக்குங்க. அகெயின் யூ கேன் ஏபிள் டு கம் டவுன். இது 2 ஸ்டேட்மெண்ட்டையும் காமன் சென்சிக்கலா யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து ஓகோடெக் சர்டிபிகேஷன் எரி சில்க்லயும் நீங்க கவனிச்சீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி தட் பேசிக்கா ஒரு சர்டிபிகேஷன் வாங்குறவங்க எதுக்காக, நிறைய சேல் பண்ணணும், ரெப்யூட்டேஷன் இருக்கணும், குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும், ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்டை மேனேஜ் பண்ணணும். இதுதானே பேசிக்கான ஜோக்கர் பாயிண்ட்ஸ். அந்த ஜோக்கர் பாயிண்ட்ஸ் இது 2 பாயிண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ போத் 1 and 2 இஸ் ரைட் ஃபார் தட் எரி சில்க் கொஸ்டின். இந்த விஷயம் பாருங்க, ரெயின்ஃபெட் ஏரியா டெவலப்மெண்ட்ல ரெயின்ஃபெட் ஏரியா டெவலப்மெண்ட்டை நீங்க டெவலப் பண்ணணும்னா அங்க வந்து வாட்டர் கன்சம்ஷனை குறைக்கணும்.
ஆனா இங்க என்ன பண்றோம், இன்க்ரீசிங் ரைஸ் கல்டிவேஷனா, ரைஸ் வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப், அதை எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணணும், அது ஒரு ரெயின் ஃபெட் ஏரியால தப்பு. மோனோ கல்ச்சரை ஃபார்ம் பண்ணும், மோனோ கல்ச்சரை பண்ணா என்ன ஆகும், சாயில் வேஸ்டா போகும், சாயில் வேஸ்டா போச்சுன்னா நீங்க அதிகமா தண்ணி, யூரியா, ஃபெர்டிலைசர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், அதுவும் நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஸோ 1ஐயும் 2ஐயும் தூக்கிட்டீங்கன்னா தேர்டு இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், அதுதான் ரைட் சொல்யூஷன். அந்த ரைட் சொல்யூஷன் இங்க ஆன்சரா இருக்கு, which is D3 only is the answer. இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, யூ ஹாவ் டு அப்ளை த காமன் சென்ஸ். அதே மாதிரி விழிஞ்சியம் போர்ட், இது ஒரு ஈஸியஸ்ட் கொஸ்டின். அவனே சொல்லிட்டான் விழிஞ்சியம் போர்ட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் சி போர்ட்னு கொஸ்டின்ல சொல்லியாச்சு. ஆனா இங்க பாருங்க, பை ஃபங்க்ஷனிங் எக்ஸ்க்ளூசிவ்லி as a domestic cargo hub, எக்ஸ்க்ளூசிவ்லி டொமஸ்டிக் கார்கோ ஹப்பா ஒர்க் பண்றதுக்கு எதுக்கு இன்டர்நேஷனல் சி போர்ட்னு பேரு? ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தூக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பை ஃபோக்கஸிங் பிரைமரிலி ஆன் பேசஞ்சர் க்ரூஸ் டூரிசமா, ஏன்னா இந்தியாவில் பேசஞ்சர் க்ரூஸ் டூரிசம் தான் வந்து இப்போ அப்படியே பயங்கர இம்பார்ட்டன்ட். நாம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறதுக்கும் அதை மெயின்டைன் பண்றதுக்கும் இன்னும் நிறைய போர்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுத்தா, அதுக்கு எதுக்கு விழிஞ்சியம் இன்டர்நேஷனல் சி போர்ட்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் காலி. பட் தேர்டு பாருங்க கரெக்டா வந்துருது, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட், என்ஹான்ஸ் ரெவென்யூ ரிட்டென்ஷன், ரிப்போசிஷன் இந்தியா இன் ரீஜனல் மேரிடைம் ட்ரேட். எஸ், 3 only இஸ் a கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுவும் லாஜிக்கலா அடிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த விஷயம் பாருங்க, இதுவும் வந்து காமன் சென்ஸாவே அடிக்கலாம். அமூர் ஃபால்கான் தோயாங் வந்து நாகாலாந்துக்கு வந்துட்டு மங்கோலியா போறதை பத்தி பேசியிருக்காங்க. இட் ஷோ கேசஸ் ஹவு சஸ்டெயின்டு லோக்கல் கன்சர்வேஷன் எஃபெக்ட் கேன் கான்ட்ரிபியூட் டு அரைவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் மைக்ரேட்டரி பேர்ட். பேசிக் கரெக்ட், எஸ். ஆமா, கொஸ்டின்ல சொல்லிடுறது அப்படியே. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த குளோபல் சக்சஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு ட்ராக்கிங் டெக்னாலஜி தட் கைடு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் பேக் டு தேர் ஸ்டாப் ஓவர் சைட்ஸ். அதாவது ஒரு பேர்டையும் பிடிச்சி நம்ம டேக் போட்டு அந்த டேக் ஒர்க் ஆகும்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? ஓகே, இது வந்து அதுவும் குளோபல் லெவல்ல this is definitely not possible as of now. Next பாருங்க, it confirms Amur falcons have adapted to permanent residency in India. அதுதான் வந்துட்டு போகுதுன்னு கொஸ்டின்லயே சொல்லிட்டான், அப்புறம் எப்படி அது பர்மனன்ட் ரெசிடென்சி இங்க இருக்க முடியும்? So you remove 2 and 3, you will get the answer as 1. நெக்ஸ்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி தான். தமிழ்நாடு எப்படி நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல மட்டும் மழை வருது, இந்தியாவில் மற்ற பகுதியெல்லாம் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல வருதோ, இப்ப அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல நார்த் ஈஸ்டும் வரும், சவுத் வெஸ்ட்ல இருந்தும் மழை வரும், அதனால அது இது கரெக்ட். ஸோ ஹியூமிட் ட்ராபிக்கல் கோஸ்டல் கிளைமேட் கரெக்ட், போத் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத். எஸ், மேக்சிமம் precipitation மே டு டிசம்பர் தான், ஏன்னா மே எண்ட்ல தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்போ வருது நமக்கு? நவம்பர் டிசம்பர்ல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல இருந்து தான் டிசம்பர், டிசம்பர் டு மே சவுத் வெஸ்டும் கிடையாது, நார்த் ஈஸ்டும் கிடையாது, அப்புறம் எப்படி மழை வரும்? ஸோ நீங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரிமூவ் பண்ணுங்க, யூ வில் கெட் 1 and 2 as the right answer, பி கரெக்ட். நெக்ஸ்ட் ஓஎன்டிசி, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இதுல இது என்ன பண்ணும், இந்த ஓஎன்டிசியை பத்தி படிக்காம நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கவே முடியாது. ஓஎன்டிசி வந்து அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி மல்டிபிள் ஏரியால இருக்கக்கூடிய ப்ரைஸஸை ஒரே இடத்துல காட்டும். நீங்க ஈஸியா சூஸ் பண்ணி யார்கிட்ட உங்களுக்கு சீப்பா இருக்கு, யார்கிட்ட குவாலிட்டி கிடைக்குதுன்றதை நீங்க வாங்குறது, இதுதான் ஓஎன்டிசி. அதுல அலோவ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் டிஜிட்டல் காமர்ஸ் டிரான்சாக்ஷன் தப்பு, ரீப்ளேஸ் பிரைவேட் இ காமர்ஸ் தப்பு, டு மேண்டேட் யூபிஐ பேஸ்டு பேமெண்ட் ஃபார் ஆல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தப்பு, டு பிரேக் த டாமினன்ஸ் ஆஃப் லார்ஜ் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பை எனேபிளிங் இன்டர் ஆப்பரபிலிட்டி. அதாவது அமேசான் மட்டுமே சம்பாதிக்க கூடாது, பிளிப்கார்ட் மட்டுமே சம்பாதிக்க கூடாது, மீஷோ, அப்புறம் யார் வேணும்னாலும் புதுசா பிராண்ட் ஓபன் பண்ணி அவங்களால பண்ண முடியும்ன்றதுக்காக தான். ஸோ த ஆன்சர் இஸ் சி. இதுவும் காமன் சென்சிக்கலா அடிக்கலாம். அடுத்தது ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட். ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட்ல வந்து இந்தியாவுடைய ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா யூ கேன் எலிமினேட் இட் அண்ட் யூ கேன் கெட் டு திஸ் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் செம்ம ஈஸி. இந்தியாஸ் டீப் ஓஷன் மிஷன். டீப் ஓஷன் மிஷன் எப்பவுமே பாருங்க ஒரு மினிஸ்ட்ரியை மாத்துவாங்க. ப்ரீவியஸா கூட நம்ம இந்த டிஸ்கஷன்ல பார்த்தோம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னு சொல்லி எஸ்எஃப்ஐஓக்கு கொடுத்துருந்தான், சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்க்கு. அந்த மாதிரி மினிஸ்ட்ரியை மட்டும் மாத்தி கொஸ்டின் செட் பண்றது ஒரு ட்ரெண்ட். இப்ப போர்ட், இது டீப் ஓஷன் உடனே போர்ட் ஷிப்பிங், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் வில் டூ இட். மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் வாட்டர்வே, ஹார்பர், ஷிப் பில்டிங், போர்ட், இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். பட் டீப் ஓஷன்ல இருக்கக்கூடிய மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா? இல்ல.
அப்ப யார் பண்ணுவா? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் தான் அதை பண்ண முடியும். அந்த ஒரு பாயிண்ட கவனிச்சு இது ஒரு ஸ்டாச்சுவேட்டரி பேக்கிங் கிடையாதுன்னு இதை ரிமூவ் பண்ணீங்கன்னா 2 and 3 கரெக்ட்னு சொல்லி உங்களால ஓரளவுக்கு 50% மேல ஆன்சர்ஸை எலிமினேட் பண்ண முடியும். The same logic applies for zero FIR report. Zero FIR reportல இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாங்க, காக்னிசிபிள் அண்ட் நான் காக்னிசிபிள் அஃபென்ஸ்க்கு ஜீரோ எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் மார்க் ஷீட்டை வந்து ஒரு இடத்துல தொலைச்சிட்டு வேற ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சார் எனக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு இந்த மார்க் ஷீட்டை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னா, ஏன்பா இது நான் காக்னிசிபிள் அஃபென்ஸ், இது ஒன்றும் சீரியஸ் அஃபென்ஸோ சீரியஸ் இதுவோ கிடையாது. போய் உங்க எங்க தொலைச்சியோ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, இல்ல உங்க வீட்டுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, எதுக்கு இங்க வந்து ஜீரோ எஃப்ஐஆர் போட சொல்றேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? லாஜிக்கலா பேசுவோம். ஸோ காக்னிசிபிள் அஃபென்ஸ் ஒரு அசால்ட் நடந்துடுச்சு, ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி, ஒரு ராபரி, இல்லைனாக்கா ஒரு மொலஸ்டேஷனு, இல்ல ஒரு மர்டர், அந்த மாதிரினா உடனே அந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த லொகேஷன் அவசரமா ஒரு போலீஸ் உடைய சப்போர்ட் தேவைன்னு சொல்லி போனா ஜீரோ எஃப்ஐஆர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போத் காக்னிசிபிள் அண்ட் நான் காக்னிசிபிள்ன்ற வேர்டை வச்சே தூக்கிடலாம். நல்லா கவனிங்க, கிளாஸ்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாட் இஸ் காக்னிசிபிள் அஃபென்ஸ், வாட் இஸ் நான் காக்னிசிபிள் அஃபென்ஸ், வாட் இஸ் கம்பவுண்டபிள் அஃபென்ஸ், வாட் இஸ் நான் கம்பவுண்டபிள் அஃபென்ஸ், அப்படி வாட் இஸ் சிவில் அண்ட் வாட் இஸ் கிரிமினல் அஃபென்ஸ்ன்றது எல்லாமே டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு டூ தட். அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் வித் பர்மிஷன் ஆஃப் த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இனிஷியேட் preliminary என்கொயரி பண்ணலாம். அண்டர் ஜீரோ எஃப்ஐஆர் இட் இஸ் ஆப்ளிகேட்டரி ஃபார் த இன்ஃபார்மன்ட் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக்லி. இது யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் வந்து அவசரமா வரான், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு சார், என்ன அடிச்சிட்டாங்க சார், ரத்தம் வருது சார்னும் போது நீ போய் எலக்ட்ரானிக்கலி ஒரு டேபை எடுத்து இந்த ஆப்புக்குள்ள போய் நீ போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவான்னு சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ இட் இஸ் நாட் மேண்டேட்ரி, பட் இட் மைட், அது இருக்கலாம், ஆனா இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததே வந்து நியர்லி வந்து ஒரு 59-60 கொஸ்டின்ஸை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆப்டிடியூட பத்தி கேட்கறான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆப்டிடியூட பத்தி ஒரு 3 கொஸ்டின்ஸ். இதை ஆன்சர் பண்றதுன்றது இட் இஸ் பியூர்லி காமன் சென்ஸ். யாரும் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. பட் நீங்க எத்திக்ஸ் கிளாஸ் பார்த்திருந்தீங்கன்னா இது இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். அதை பார்க்காமையே நீங்க கம்ஃபர்டபுளா பண்ணலாம். இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய ஒரு 35-37 கொஸ்டின் தான் கொஞ்சம் கோளாறான கொஸ்டின். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீஸை வந்து நான் வந்து நம்முடைய வெப்சைட்ல கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம கோர்ஸ்ல நம்ம கவர் பண்ணல. ஓகே, கவர் பண்ணல. இன்ஃபேக்ட் ரிக்வேதா இதை பத்தி எல்லாம் கூட பேசியிருக்காங்க. we have not covered incidentally. ஏன் எதுலன்னா கோர்ஸ்ல கவர் பண்ணல. சிலது வந்து இன்சிடென்டலா டெஸ்ட் சீரீஸ்ல கவர் பண்ணியிருக்கோம், சிலதை வந்து நாம வந்து கரண்ட் அஃபேர் மெட்டீரியல்ல கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க, இந்த டிஃபென்ஸ் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்டது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். ஆனா அதெல்லாம் நம்முடைய கொஸ்டின் சொல்லி நம்ம கிளைம் பண்ணல. வி ஹவ் கவர்டு தட். இப்போ அதே மாதிரி இந்த கலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்டை பத்தி எல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம், ஈவன் கன்வென்ஷன்ல கூட கவர் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வி ஆர் நாட் டேக்கிங் தோஸ் ஃபேக்டர்ஸ் இன் டு அவர் கன்சிடரேஷன். அதனால மீதி இருக்கிறதுனுடைய ஆன்சர்ஸை வந்து ஐ ஹாவ் ப்ரொவைடட் இன் த திஸ் ஒன், நம்முடைய வெப்சைட்ல கொடுத்துருக்கேன். அதுல நீங்க பாத்துக்கோங்க அந்த ஆன்சர் கீ. இதுல வந்து ஐ ஹவ் ப்ரொவைடட் ஆல் த நெசசரி ஃபேக்டர்ஸ் விச் இஸ் ரெலவெண்ட் ஃபார் த ஃப்ரம் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்கா, டெஃபினட்டா மினிமமா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை விட 10 to 12 மார்க்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து வந்து 10 to 12 மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அந்த விதத்துல கவனிக்கும் போது இந்த வருஷம் எக்ஸாம் டிஃபிகல்ட். சிசாட்டும் இட் வாஸ் நாட் வெரி ஈஸி. வெரி ஈஸினா சிசாட்டும் வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டி, பட் இட் கேன் பி ஹேண்டில்டு. ஸோ சிசாட்டுடைய டிஃபிகல்ட்டி லெவல், அமௌண்ட் ஆஃப் வேகன்சி பிளஸ் அமௌண்ட் ஆஃப் கட் ஆஃப், இதை வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அதுக்கு முந்தின வருஷ கட் ஆஃபை விட இந்த தடவை கட் ஆஃப் வந்து குறைவா இருக்கும். ஓகே, ஸோ இட் ஷுட் பி இன் ஹையர் சைட் ஆஃப் 70s அண்ட் லோயர் சைட் ஆஃப் 80s. அரௌண்ட் 78ல இருந்து 84-85 வரைக்கும் தான் இந்த பெல்ட். அந்த ரேஞ்சுக்குள்ள 70 ப்ரிசைஸா சொல்லணும்னா நீங்க 77ல இருந்து
84 வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஜென்ரல் கேட்டகரியுடைய கட் ஆஃபா இருக்கும். ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. மேபி ஓபிசிக்கு வந்து ஒரு 82 அந்த ரேஞ்ச் இருக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அவங்களுடைய கட் ஆஃப்லாம் வந்து இட் வில் பி அரௌண்ட் 60s தான். 60s உடைய ஹையர் சைட்ல தான் இட் வுட் பி. அதை விட அதிகமாகிறதுக்கான ஸ்கோப் வந்து கொஸ்டின் பேப்பர்னுடைய டிஃபிகல்ட்டி லெவலை பார்க்கும்போது இல்லை அப்படின்றது தான் தோணுது. irrespective ஆஃப் தட், நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்முடைய கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் கிளாஸஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிடுங்க. மீதி வந்து மெயின் எக்ஸாமினேஷன் ரெலவெண்டான டாபிக்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பாருங்க. ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் டேல இருந்து we will start the answer writing practice. All the best. God bless you. Thank you. Epic UPSC classes by Education. Your journey to success begins here. Affordable, accessible, and comprehensive UPSC coaching in Tamil and English. Join now.